நல்ல நேரம் வந்துருச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் கிளம்பலாம். பொண்ணு வீட்டுக்காரங்க வேற போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். கிளம்பலாமே. அவர் ரொம்ப முக்கியமான ஆளு. முக்கியமான ஆளுனா தாய் மாமனா? எப்பா நான் வந்து 3 நாள் ஆச்சு. யார் தான் முக்கியமான ஆளு? போதுமா? சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிட்டாதானே உடம்புல தெம்பு. ஏய், என்னடா இது? என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு ஊட்டின தள்ளுடா. அண்ணனும் நகையும் ஜதையும் போல கண்ணனும் காசு சொல்லலும் போல உங்களை பிரிக்கவே முடியாது முடியாது முடியாது. ஐயோ போதுமடா சாமி, நாடக வசனத்தை ஆரம்பிச்சிடாதீங்க. கண்ணு நீ சாப்பிடுப்பா. அம்மா போதுமா? போதும் சொல்லாதப்பா, நீ நல்லா சாப்பிட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். இருக்கிற ஆரோக்கியத்துக்கே ஒண்ணும் நடக்க மாட்டேன்தான். என்ன இங்க முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்லம்மா. அது ஒண்ணு இல்லம்மா, நீங்க அண்ணனுக்கு சாப்பாடை ஊட்டி ஊட்டி அண்ணன் உடம்பு சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு இருக்குன்னு சொல்றேன். ஏய் அளவா மெதுவா. போதும்டா ஜால்ரா தட்டினதெல்லாம். தள்ளி நில்லுங்க, என் புள்ள சாப்பிட்ட முதல்ல. சாப்பிடு சாப்பிடு. மறுபடியும் பாருடா, தள்ளி நில்லுங்கடா. இது பாரு சுந்தரம், இந்த கொல்லி கண்ணுங்களெல்லாம் உன் கூட வச்சுக்கிட்டு இருந்த, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்காது, நீ காதலிக்க முடியாது, கல்யாணமும் படிக்க முடியாது. அம்மா அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆகுமோ அதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் லட்சத்துல வாழணும். நீங்க மருமகளை பாக்குறீங்களா இல்லையோ, நாங்க அண்ணிய பார்க்கணும் பயங்கர ஆவலா இருக்கோம். ஆமா ஆமா. ஐயோ போதும் உங்க டிராமா, போகடா வெளியே. அம்மா அத கீழ குட்டிராம மிச்ச மீதியை கையில கொடுத்துருங்கம்மா. நீ மிச்ச மீதியை திங்கறனால இவன் சரியா சாப்பிட மாட்டேன்றான். போகடா வெளியே. அம்மா கோவம் தெரியுமில்ல, போகடா வெளியே. நீ என்ன நின்னுட்டு நீ முதல்ல வெளியே போறது? நாளைக்கு வரேன். வரவே வேணாங்கற மானங்கட்ட பயலுங்க. சொன்னா கேக்குறானுங்களா? அம்மா பாவமா அவங்க நம்மள நம்பி இருக்காங்க, திட்டாதீங்கம்மா. இப்படி சொல்லி சொல்லி இருக்கிற சொத்தெல்லாம் போச்சு. கடைசியில பிளாஸ்டிக் சேர்ல வந்து நிக்கிறோம். இதுவும் போயிட வேண்டியதானே? அம்மா நீங்க கோமா இருக்கீங்க, நாளைக்கு வரோம். அங்க என்ன பேச்சு? ஒண்ணுமில்லம்மா, அந்த பச்சை குழந்தை சாப்பாடு விட்டுருங்க. பச்சை குழந்தை தான். என்ன போன வாயா, உள்ள போவேலாம் சொன்னேன். அம்மா திட்டுறாங்கல்ல. சரி விடு, இப்ப பார்த்தா என்னைய திட்டு. ஒவ்வொரு கொம்பவால் போறான், அவனை திட்ட மாட்டேங்கிறான். டெய்லி வாங்கித்தான் இருக்கான். ஏய் வீட்டுக்குள்ள தாண்டா அம்மாலாம், வெளியில நம்ம ஆச்சு தானே. அண்ணா அண்ணன் வந்துட்டாருண்ணே. வாங்கண்ணே 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 வாங்கண்ணே. இன்னைக்கு அண்ணனுக்கு அழகு கூடி இருக்குண்ணே. அண்ணே ரித்திக் ரோஷன் மாதிரியே இருக்கீங்கண்ணே. டேய் அண்ணனை கூட FTVல விட்டா திருப்பி திருப்பி காட்டிட்டு மூஞ்சி வரடா. ஏடா அது பொம்பளை போல தானடா. அண்ணன் மன எப்படி இருக்கும்? அண்ணன் மட்டும் ஆளங்க போட்டு கலந்துட்டாருன்னா அஜித்துக்கு 2வது இடம்டா. டேய் இது உனக்கே கொஞ்சம் ஓரத்துல. ஓரத்துல. ஆமா வேணாம். அண்ணே நீங்க உண்மையிலே முகராசிக்காரண்ணே. யாரா சொன்னது? நான் தானே சொன்னேன். அண்ணே யாரா? அன்னைக்கு நம்ம போறதுக்கு வந்தான்ல, அந்த ஜோடியா வர்றான். வாங்க வாங்க. வணக்கண்ணே. எங்க கோயிலுக்கு போறீங்களா? கோயிலுக்குலாம் எதுக்குண்ணே, எனக்கு கோவில் தெய்வம் எல்லாமே நீங்க தான். உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையே அமைஞ்சது. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருங்க நல்லா இருங்க. சரி வைத்திருக்கலாமா போங்க. வாங்க 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 வாங்க. டேய் இப்படி அவர் வெறுப்பேத்துறே உங்களுக்கு வேலைய போச்சு. வேலை பாறா. வாங்க. ஏய் அடிச்சு மூஞ்சி பாத்து போமா. நானே. தெய்வத்தை பார்த்துட்டுல சீக்கிரம் புள்ள பிறந்துடடி. என்ன அழகு என்ன அழகு. அண்ணே நீங்களும் அண்ணியும் இதே மாதிரி ஜோடியா நடந்து போறதை எங்க 2 கண்ணால பாக்கணும்னே. என்ன டேய் அவர்தான் ஜீப்ல போலாம், பின்ன எதுக்கு நடந்து போ? ஏய் அது எனக்கு தெரியாது. கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான காதல் கிடைப்பாங்க. இனி உங்களுக்காக ஊற்றி பிறக்க போறது இல்ல. ஏன்னா அவ எங்கேயோ பிறந்து வளர்ந்துருக்கா. அந்த பொண்ணை நீங்க பார்க்க, அந்த பொண்ணு உங்களை பார்க்க, அந்த பொண்ணை நீங்க பார்க்க, அந்த பொண்ணு உங்களை பார்க்க. அப்புறம் பாருங்க நல்லா கலடா. வெட்டி விடு. ஜோக்கரு அதான் நீ இருக்கீல்ல. ஏய் ஜோக்கர் 5 போடுறா. 1 டேய் போடுறா. 2 சீக்கிரம் போடுன்னு சொல்றேன்ல. 3 போடுடா. டேய் அவன் தான் போடுங்கறான்ல, போட வேண்டியதானே. 4 டேய் ஏன்டா பெரிய மனுஷனை போய் அடிக்கிற? இதுக்கு நீ சும்மா இருந்திருக்கலாம். அந்த மாதிரி முடிக்கலாம் பாரு. இவெல்லாம் ஒருத்தன். கார்டு என்ன? 1 2 4 8 7 10. டேய் நீங்க எப்படி யார நான் பாத்துட்டேன்டா. ஆளுங்க.
ஆமாண்டே இங்கேதான் வருது உனக்குன்னு வரா. ஹாய் அண்ணே தள்ளுங்கண்ணே. ஹாய் ஐ அம் நான்சி யோகா ஓ டீச்சர் நீங்க தானா? நீங்க சொன்னது அப்படியே தமிழ்ல சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். பாவம் படிக்காத பையன். ஏய் ஐ நோ இங்கிலீஷ். shut up your mouth. கேண்டா Nonsense. கேண்டா. ஏங்க நான் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவேன். நானும் புறாமலே பேசுவேன். சொல்லுவேன். ஹாய் ஓகே. ஐ ஆம் சுந்தரம். எஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏன்னா எங்க அண்ணன் தான் இன்னும் கல்யாணம் ஆகல இல்ல. ஏய் அதுல ஏதாவது பிரச்சனையா? இவருக்கு என்ன சின்ன வயசு ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. உங்க அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணுங்க. எனக்கு கருணாக்கு நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும். இருந்தாலும் அண்ணனுக்கு கொஞ்சம் நிகரிங் பண்ணி பட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பளபளப்பா இருப்பார்ல. கவலைப்படாதீங்க, நான் உங்களை சல்மான் கான் மாதிரி ஆக்கி காட்டுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸோட ஆரம்பிக்கலாம். பெருசாவே பண்ணுவோம். வாங்க வாங்க பண்ணுவோம். வாங்க பண்ணுவோம். போடா அந்த பக்கம். ஐயோ. நல்லா பாத்துக்குங்க. என்ன ரெடியா? பாத்தீங்களா? வாங்க நல்லா பாத்துட்டோம். அண்ணன் போட்டுமாடா? அண்ணே சீக்கிரம் வாங்க. நல்லா பண்ணணும். இல்லன்னா நான் பண்ணி காட்டுவேன். வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்டா. அப்படியா? ம் பண்ணு பண்ணு. ஃபர்ஸ்ட் கை எப்படி பண்ணுங்க. இப்படியா? இப்படி நாங்களும் நல்லா பண்ணுவோம். இப்படி இல்ல, இப்படி இப்படி. இப்போ ஸ்ட்ரைட்டா வைங்க. இப்படிதான். ஸ்டெப் ஓவர். நீ நட. நெக்ஸ்ட் இப்படி, அப்புறம் இப்படி. நல்லா பாத்துக்குங்க. நீங்க பண்ணுங்க. ஆ நல்லா கை தூக்குங்க. இப்படி கரெக்டா பண்ணுங்க. மேல தூக்குங்க. அப்புறம் கீழே. சரி ஓகே, நல்லா பண்ணீங்க. சீக்கிரமா உங்களை எப்படி அழகுபடுத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. பாய் பாய். டாடா. அண்ணே. அண்ணே ம் அவங்க யார் தெரியுமா? ஏய், நான் சொல்றேன்டா. எங்க அண்ணினே, உங்க காதலினே. ஏய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க யோகா டீச்சர்ரா. அண்ணே அவங்க டீச்சர்னா நீங்க அவங்களுக்கு மாஸ்டர். என்ன அண்ணன் இங்க தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்றாரு? டேய் அண்ணன் இங்க கிடக்குறாரா? வாங்கடா. வாங்கடா. அண்ணே. ஏனே ஆ. என்ன காணும்னு நாங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கோம். நீ பாட்டு இங்க தனியா வந்து உட்கார்ந்திருக்க. அம்மா வர தேடிட்டு இருக்காங்க. என்னாச்சு உனக்கு? ஏனே நம்மகிட்ட என்னென்ன இல்ல? ஆ, 10 ஏக்கரா வாழைத்தோப்பு, 15 ஏக்கரா தென்னந்தோப்பு, சொந்தமா 6 பேர் வச்சிருக்கேன். ஏய் 6 கவர்மெண்ட் சொத்துரா. ஓ அத கவர்மெண்ட்டுக்கு வித்துட்டோம்ல. ம் சரி இவ்வளவு இருக்குமா நீ ஏன் கஷ்டப்படுற? ஆமா நேத்து நைட்டு நீ ஏன் சாப்பிடல? பசிக்குதுடா. ஆனா சோறு திங்க முடியல. நைட்டு ஃபுல்லா தூங்கிருக்கவே மாட்டீங்களே. புரிஞ்சு போச்சு. அப்ப கல்யாணத்தை ரெடி பண்ணிட வேண்டியதான். டேய் இப்படி அவசரப்பட்டு தாண்டா ஒன்னு கை நழுவி போயிட்டே இருக்கு. கடைசியா அண்ணன் லவ் பண்ண பொண்ணுக்கு அவர் கையாலே தாலி எடுத்து கொடுக்குற நிலைமை வந்துருது. டேய் ஆரம்பத்திலேயே அபசகனமா பேசாதடா. இப்பதான் சின்னதா ஒரு பூ பூத்துருக்குது. எங்க? எங்க? ஏய் எதடா தேடுறீங்க? இல்ல நம்ம தோப்புல எப்படின்னு பூவு? அதானே. தோட்டத்துல இல்லடா, மனசுல. ஏய், டேய், அடங்குங்கடா. ஓஹோ யோகா டீச்சரா? அதே. அண்ணே ஹைடெக் பிகர்னு சொல்ல வந்தவனே. அப்படியாடா? சாரிடா, அண்ணனை மன்னிச்சிடுறா. அண்ணே 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 என்னடா? டீச்சர் வந்துட்டாங்க. ஹாய். ஏய் வாங்கடா இடத்த காலி பண்ணுவோம். வாங்க வாங்க. ட்ரீட் வைக்கிறானா? போ அங்கிட்டு போ.
இந்தாங்க பிரசாதம். என்ன வேண்டிட்டீங்க? நான் நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களை தான் நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். அண்ணே என்னடா? இது வரைக்கும் உனக்கு நாங்க எதுவுமே பண்ண கிடையாது. ஆனா எங்க எல்லாரையும் இந்த ஜீப்ல ஏத்திட்டு ஊர்ல எல்லாம் சுத்தி காட்ட பாரு. உன்னை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நீ நல்லா இருப்ப என்ன? அண்ணே மகாபாரதத்துல தம்பிகளுக்கெல்லாம் தர்மம் எப்படியோ அந்த மாதிரி நீங்க. டேய், ஆ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்த அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டான். அண்ணே இதை மட்டும் ஆனந்தம் படம் மம்முட்டியும் வானத்தை போல விஜயகாந்த் பார்த்தாங்கடா அழுதுருவாங்க. அப்படியாடா? வண்டியாடா? டேய் தம்பி பாத்துறா. டேய் இந்த கிழவனை 2 பேரும் ஏறிக்கு போச்சு போலாம். இதுக்கு சும்மா இருந்துக்கலாம். கடவுளே. ஆமாண்ணே எத்தனை பிள்ளைங்கிட்ட அசிங்கப்பட்டாலும் எப்படி தளரா முயற்சி பண்றீங்க? தம்பிங்க நீங்க கொடுக்குற தைரியம் தான்டா. பாரு ஏய், ராஜா. அமைதியா வாங்கலேன்டா. வாழ்ந்தது போதும் ராஜா. நீ யாத்தி வெல்லம் நீங்க திருத்த மாட்டீங்க. ஆனத்தை வாங்காதீங்க. ஏய், நிச்சயம் நீ போடு ராஜா. அண்ணே அங்க பாருங்க டீச்சர். டீச்சர் எங்கடா இங்க வந்தாங்க? ஹாய். நம்மள பார்க்கத்தான் வந்திருப்பாங்க. நான் வரேனே. டேய் இறங்கி செங்கல வைடா. ஏய், இங்கே இருங்க. எங்கடா போற? உன் வேலைய பாரு எனக்கு உட்காரா. தெரியும். உட்காரா டேய் சின்ன பிள்ளை உட்காரா. ஏய், என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிறீங்க? தெரியல, வண்டி ஸ்டாப் ஆயிருச்சு. சரி வாங்க ஜீப்ல போவோம். ஆ, அப்ப என் ஸ்கூட்டி? ஸ்கூட்டிய இந்த வெட்டி பசங்க தள்ளிட்டு வருவாங்க. வெட்டி பசங்களா? அண்ணே என்னடா? பேசாம வண்டியை நம்ம ஜீப்ல ஏத்தி எல்லாரும் ஒண்ணா போலாம். ஒண்ணும் வேண்டாம், இறங்குடா. டேய் அத அண்ணன் சொல்றாரு தள்ளிட்டு போய் தொலை போங்க. டேய், உனக்கு தனியா சொல்லணுமா? நீயும் தாண்டா இறங்கு. அண்ணே இந்த வண்டிய வண்டிய நான் ஓட்டிக்கிறேன்டா. என்னடா பாக்குறீங்க? டீச்சர் நீங்க வாங்க. பார்த்து மாமா இல்ல. அவனுக்கு வண்டி தள்ளிட்டு வந்துருவானுங்க. பாய் பாய். Bye bye. பார்த்து போண்ணே. நீ விட்டாலும் பரவாயில்ல, டீச்சர் பாத்துறோம். என்னடா ரோட்ல அம்போன் விட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஆப்புக்கு ஆப்பு தான். அதனால அவர் கல்யாணமே ஆகக்கூடாது. வந்துட்டோம்ல, வா. தள்ளுடா தள்ளு. எல்லாரும் காரணம் நீதான். ம், நல்லா குலுக்கி போடுறா. போடுவேன்டா, இருடா. அண்ணனுக்கு கிடைச்சிருச்சு. ஆ? என்ன கிடைச்சிச்சு? மேடம் வாங்க உட்காருங்க. அங்கே கொட்டிங்களா? எதுக்கு தள்ளி உட்காருங்க, கழிச்சு வச்சிருவோம். ஏய், ஏய் இருடா பாவம் கிளட்டு போயதானே. சரி ஓகே. அவன் டுப்பிட்டு அப்படிதான் பேசுவான். சரி, என்ன கிடைச்சது? அது ஒண்ணும் இல்ல மேடம். அண்ணனுக்கு ஒரு விஷயம் இழுபறியாவே இருந்தது. அது கிடைக்குமா இல்லையான்னு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தோம், கிடைச்சிருச்சு. உங்க அண்ணனுக்கு இனிமே எல்லாமே கிடைக்கும். அப்படியா? நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஆ, என்னோட கைராசி அப்படி. எல்லாம் கிடைச்சாலும் எங்க அண்ணனுக்கு லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலங்க. நீ ஏன்டா ஃபீல் பண்ற? அதான் மேடம் வந்துட்டாங்கல்ல. என்னது? நீங்க வந்தாலே வந்து அண்ணன் ஒரு சேஃபாயி அழகாயிருவாரு, ஒரு அழகான காதல் கிடைக்கும் சொல்ல வந்தேன். அவர் அறிவுக்கும் அழகுக்கும் நிச்சயமா ஒரு சூப்பர் ஃபிகரா கிடைக்கும். வாங்க வாங்க. அண்ணே, வாங்கண்ணே. வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படிங்களா? ஆ, சூப்பரா இருக்கீங்க. ஆ, யோகா உடற்பயிற்சி உங்களை ரொம்பவே அழகாக்கிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மேடம். மேடமா? ம். மேடம் நல்லா கூப்பிடாதீங்க, நான்சினே கூப்பிடுங்க. ஏன்னா அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. சரி, இன்னைக்கு 2 ஐட்டம் புதுசா கத்து கொடுக்கறேன், சரியா? வாங்க போலாம். ம். போங்கடா. அழைச்சா? ஏடா டேய், வந்த மறுநாள் அண்ணனை தனியா தள்ளிட்டு போயிட்டாங்க. பாத்துக்கிட்டீங்களா? இங்க வாங்க, பண்ணுங்க. சரி சரி.
வந்துருங்க. அப்பாடா. இப்போ சல்மான் கான் மாதிரி ஆயிட்டீங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நான்சி, உங்க பேமெண்ட்? நான் காசுக்காக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா? அப்ப நான் வேற நீங்க வேறயா? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லைங்க. சரி, ஒரு ஹாப்பி நியூஸ். நாளைக்கு என் பர்த்டே. நீங்க கண்டிப்பா வரணும். சரி. உங்களை நான் எதிர்பார்ப்பேன். ஓகே. கால் முளைச்ச ரோசா இன்னும் கைப்படல ராசா, நாளை வாரி கொள்ளிருக்கும் ஆரடி சீசா, வேத்து போச்சு மூக்கு அட வெக்கம் ஏண்டா பேக்கு. சுத்தி விடு சுந்தரம், ஆசை ஒரு பொம்பரம், கண்ணுதான் காமன் கடிகாரம், சொம்முன்னு போட்டு ஒரு மந்திரம், சாமத்துல தந்திரம், கத்துக்க ஏது சேதாரம். ஏ சொக்கு மாமா சுதியேத்தலாமா, ஏ கொக்கு மாக்கா ஆடுது புல்லாக்கு, காஞ்சு போச்சுடா உள்நாக்கு, காவல் மீறுது அவலேறுது வந்து சீராக்கு, காமன் வித்தைய நீ காட்டு, கட்டி போட்டு தான் பாராட்டு, நெஞ்சம் துள்ளுது கொஞ்சம் சொல்லுது தாங்கு தாழ் போட்டு. ஏ உள்ளார உள்ளார ஏதோ காய்ச்சல், உன்னால உண்டாச்சு மோக பாய்ச்சல், மச்சத்தை வாக்காம மிச்சத்தை கேட்காம தள்ளி நிக்காதடா, தோளுல என்ன நீ தூக்குடா காவடி, சீக்கிரம் பிடிஞ்சிரும் செய்யடா ராவடி. மாமா சுத்தி கேத்தலாமா, ஏ கொக்கு மாக்கா சாராயம், போதையே துண்டா தோராயம், புள்ளி வைக்கிற தள்ளி நிக்கிற எந்த ஒரு நியாயம், ரத்தம் எங்கிலும் மின்சாரம், பாய வைக்கிற சம்சாரம், நான் தான் பாருடா கைய கோருடா ஒண்ணு பலகாரம். உன் போல சோக்கான ஆட தேடி வந்தேனே வைக்காத ஆசைய மூடி, இப்போதும் எப்போதும் எப்போதும் இப்போதும் என் செல்லம் நீதானடா. மாமா சுத்தி ஏத்தலாமா, ஏ கொக்கு மாகா குட்டி ஏத்தலாமா, சாட்டைய சுத்தி விடு சுந்தரம், ஆசை ஒரு பம்பரம், கண்ணுதான் காமன் கடிகாரம், சொம்முன்னு போட்டு ஒரு மந்திரம், சாமத்துல தந்திரம், கத்துக்க ஏது சேதாரம். ஏ கும்ப கோணம் கண்டாங்கி சேர, ஏ கொக்கி போட்டு பந்தாடும் ஆட, ஏ கொத்து மல்லி கோடாரி கொண்ட கொலுசு மீச தோடுண்ட சண்டை, காணா கத்த கருவாட்டு தொக்கு, நீ கைய வச்சா ஏழுண்டா கெக்கு.
என்னத்த மாமா இங்க அவர் மலைவாழ தோப்புல இருக்காரு. உங்களையும் கொஞ்ச நாள் ஆளே காணோம். என் பேத்திய பார்க்க நான் என் மக வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்க இல்லாதனால சுந்தரமும் கூட்டாளிகளும் ஊருக்குள்ள சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க. நல்ல பேச்சு பேசிட்டு இருக்கும்போது எதுக்குடா நார பையன் பேச்சு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு சுந்தரம் சொல்றான், அவர் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காதாம்மா. நீங்க வாழ்ற வாழ்க்கையே அவர் போட்ட பிச்சை தானா. அந்த நார பையனுக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட நின்னு பேச சொல்லு. யாருக்கு யார் பிச்சை போட்டதுன்னு அப்புறம் தெரியும். அவன் ஒரு பெரிய மனுஷன்னு அவனை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவன் கூட சேர்ந்து உருப்படாம போயிடாத, போட. எனக்கு இது தேவைதான். இங்கதான் இருக்கிறியா? தோ வரேன். ராஜா, அண்ணே என்னன்னு இந்த பக்கம்? அது சும்மா அப்படியே வயல்வெளியெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்படியாண்ணே? எங்கண்ணே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க? பசங்க இல்லாமா தம்பிகிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. அப்படியாண்ணே? அதனால அவங்கள விட்டுட்டு வந்திருக்கேன். என்கிட்ட பேசணுமா? என்னென்ன விஷயம்? வாங்க அப்படி போய் தனியா பேசுவோம். சரிண்ணே சொல்லுங்க. வாங்க சொல்றேன். என்னண்ணே இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதான் ராசா, தனியா பேசணும்னு சொன்னேன்ல, அதான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. சொல்றதா? ஏன்டா டேய், அண்ணக்கிளிட்ட என்னை பத்தி என்னடா சொன்னேன்? அவன் துரத்தி என்ன திட்டுறா? சொல்லியா? அண்ணா நல்லா வலிக்கிட்டான். டேய் சொன்னியா இல்லையா? அண்ணா நாளா எதுவும் சொல்றேன். அண்ணா நான் தானே அன்னைக்கு உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சொல்லுவியா? இனிமேல் சொல்லுவியா? சொல்லுவியாடா? எனக்கு வலிச்சிருக்கேன். இனிமே ஏதாவது அவகிட்ட போய் சொன்ன தொலைச்சு விடுவோம். தொலைச்சு புரியுதாடா? போடா. ஏனிக்கிற நல்லா உட்கார. கால் போட்டுக்கிட்டு போன நான் காணுமே தேடிட்டு இருக்கேன். ஏய் அண்ணன் வேற இருடா. அண்ணே கண்ணாடி போடுங்கண்ணே. வெளியே போறப்ப அதான் அழகு. அண்ணன் என்ன ஜெயஜோதியா இருக்காரு. எப்படி? வாங்க போலாம். டேய் நீங்க எங்கடா வரீங்க? அண்ணி பர்த்டேவுக்கு. நோ அண்ணி பர்த்டேவை அண்ணன் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க நீங்க இங்கேயே இருந்து இப்பவே கல்யாண வேலையை ஆரம்பிங்கடா. அப்படியா? சரிண்ணே. ஏண்டா அண்ணன் போட போக பார்த்தா குழந்தையோட தான் திருப்பி வருவார் போல இருக்கு. டேய் அண்ணனே ஒரு குழந்தை, குழந்தைக்கு ஒரு குழந்தையாடா? பாத்தியாடா, அது இந்த குழந்தை சொல்லுது. ஏய் ஏண்டா அண்ணன் கல்யாணம் பண்ணி போயிட்டா நாம சோத்துக்கு என்ன பண்றது? என்னடா சொல்றேன்? ஃபுட் வைக்கலாம் சொல்ல மாட்டேன். ஏய் அது எப்படிடா நம்ம இருக்கிறப்ப நடக்கடுவோமா? நம்ம நந்திமா இருக்கிறப்ப அவரை போக விட்டுருவோமா? என்னது நந்தி மாதிரி. வாங்க வாங்க. ஏன் இவ்ளோ லேட்டு? அது புறப்பட்டு வரும்போது சட்டையில காக்கா ஆகி போயிடுச்சு. அதனால மறுபடியும் குளிச்சிட்டு ரெடியாகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்தா டிஸ்டர்பா இருக்குன்னு கூட்டிட்டு வரல. சரி, உள்ள வாங்க. இந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Many more happy returns of the day. Thank you. உங்கள மாதிரி அந்த பலூன் அலங்காரமும் ரொம்ப அழகா இருக்கு. வேற யாரும் இல்லீங்களா? நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாரும் வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். நான் சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். ஹாய் அக்கா, நீ சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கு. அக்கா 4 பவுன் குறையுதுக்கா. என்னது 4 பவுன் குறையுதா? ஏய் 4 பவுன் இல்ல 7 பவுன். என்னது 7 பவுனா? ஐயோ 7 பவுன வீட்ல வச்சுட்டு இங்க எங்கடா வந்த? போடுங்கடா அவனை. பண்றதையும் பண்ணிட்டு டேய் காட்றா. நான்சி. என்ன நான்சி? காட்றா. இனி கழட்டுறதுக்கு என்ன இருக்கு? என்ன வந்து யோகா கத்து கொடுக்க சொல்றியா? அதுவும் குனிஞ்சு குனிஞ்சு கத்து கொடுக்கறா? உன்ன காட்றா. காட்றா. உன்னோட கழட்டு. இந்த மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? சீக்கிரம் கழட்டுறா. அப்படியே அமுக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ண நீ ஆசைப்படுறியா? இதையுமா கழட்டணும்? என்ன நான்சி நீ? குடு. ரொம்ப நம்பி வந்தேன். இனிமே என்ன யோகா கிளாஸ்க்கு கூப்பிடுவியாடா? உன் மூஞ்சிக்குலாம் எங்க அக்கா கேக்குதா? குத்துறேன்னா இந்தா எல்லாம் கழட்டியாச்சு, அவ்வளவுதான். இந்த கண்ணால தானே என்ன அப்படி பார்த்த? கண்ணு. உன்னை என்ன பண்ற பாரு. மூஞ்சிக்கு நான் கேக்குதா உனக்கு? உனக்கு ஏற்பட்ட
தான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். ஓடுறா எம்மா. ஓடுறா ஓடு. அம்மா ஆ, 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 ஆ. மா வலிக்குதுமா மெதுவா. மெதுவா 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 தான் வைக்கிறேன். எங்கப்பா இப்படி விழுந்து அடிபட்டு வந்த? ஆ? அது கண்ணுக்குட்டி முட்டிருச்சுமா. எது கண்ணுக்குட்டி முட்டிடுச்சா? நீ ஜீப்ல எல்லாம் போன, ஜீப் ஏறி வந்து முட்டுச்சா? அது வந்து வண்டி நிறுத்தி உச்சா போனோமா, அப்ப வந்து முட்டிடுச்சு. உச்சா போகும்போது பார்த்து போறது இல்லையாப்பா? நீ போகும்போதே சொன்ன உனக்கு நிறைய கண் திருஷ்டி. அதான் பாரு கண்ணெல்லாம் அடிபட்டு இருக்கு உனக்கு. ஆ? இந்த கண்ணால தானே நான் அப்படி பார்த்தேன். அப்படியே இடிச்சேன்னு வை. கண்ணில் அடிபட்டா கண் திருஷ்டி, முதுகுல அடிபட்டா முதுகு திருஷ்டியா? இந்த கிண்டல்ல ஒன்றும் குறைச்சல் இல்லை. சுந்தரம் சுந்தரம், நானு ஒரு ஜோசியர்கிட்ட உன் ஜாதகத்தை காட்டினா அவர் என்ன சொன்னார்னா, கும்பகோணத்து பக்கத்துல இருக்க திருமணஞ்சேரியில பரிகாரம் பண்ணா உடனே கல்யாணம் நடந்துரும்னு சொன்னாருப்பா. போயிட்டு வந்துருவோமா? போறத பத்தி இல்லம்மா, போனா காதல் கல்யாணம் நடக்குமா? ஐயோ, ஜோசியரும் அதான்ப்பா சொன்னாரு. அப்படியா? அப்ப போலாமே. அப்பா சுந்தரம், பாத்து சாமி, காலு வழிக்கு விட்டுற போது. சாமியை வேண்டிக்கையா, சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்னு. அப்பனே முருகா. ஐயா, என் புள்ள சுந்தரம், இவன் பேருக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா. எடுத்துருவோமா? அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அடடடடடா, உங்க மகனுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும். ஐயோ சாமி, என் புள்ளையும் அததான் ஆசைப்படுறான். அம்மா, காதலுக்கு கால நேரம் கூடி வரணுமா, அது இப்ப வந்துருச்சு. பாத்தியா சுந்தரம், அப்படின்னா சட்டு புட்டுன்னு கல்யாணம் நடந்துருங்களா? நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தண்டாவளத்தில் நடந்து போனா ரயில் என்ன கீழே இறங்கி போகும், நம்ம தான் கீழே இறங்கி போகணும். அவசரப்படாதுங்கம்மா, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடக்கும். அதுவும் வாஸ்தவம் தாங்க. என்னமோ உங்க கிளி எடுத்து போட்ட நேரம் என் புள்ள ஆசைப்பட்ட மாதிரி காதல் கல்யாணம் சட்டு புட்டு நடக்கணுங்க. அதுதான் எங்க ஆசை. நடக்கும் நடக்கும். சும்மா இருடா, அவரே நொந்து போயிருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு அவனுக்கு. டேய், நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன். அவனை மட்டும் இல்லனே, அந்த ரூம் குத்தான்ல ராஜிகாரன், அவனை ஸ்டேட் தூக்கிப்ப நானு. டேய், எங்கேயோ 4 செவுத்துக்குள்ள நடந்ததுடா. நீங்க போடுற சத்தத்துல ஊருக்கே தெரிஞ்சிட மாட்டிருக்குதுடா. அண்ணே, அவ குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் சொல்லி தர்றேன்ட்டு கடைசியில உங்களே குனிய வச்சுட்டா பாத்தீங்களா? ஆமாடா. சும்மா இருண்ணே, அவரே அடிபட்டு நொந்து வந்திருக்காரு, அவரை போய் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? அண்ணே, இதுக்கு தானே சொல்லுவாங்க தம்பி உடையான் படை கஞ்சான்னு. நாங்கெல்லாம் உன் கூட இருந்தோம்னா உன் மேல கை வச்சிருப்போம், இல்ல வைக்கதான் விட்டுருப்போமா நாங்களாம். விடுறா, ஏதோ அண்ணன் லவ் மூட்ல ஸ்லிப் ஆயிட்டா. அட போனே, இனி அண்ணன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க இருப்பீங்கடா. எது இப்ப வாயில இருந்தீங்களே அந்த அடியா? ஏய், அதை விடுங்கடா, அங்க நடந்து வர்ற பாருங்கடா. யாரு? இங்கதான் இருக்கீங்களா? அண்ணே, என்னடா அண்ணன் நம்ம ஏமாத்தி தர? ஐயோ, நேரா இங்க தான்டா வர்றான். ஆரம்பி ஆரம்பி. அது வந்து எங்கடா அந்த ஜோக்கரு? யாரு? யாருக்கா? உங்க அண்ணன். அண்ணனா? நீங்க இன்னமும் அண்ணன் ஞாபகத்திலே தான் இருக்கீங்களா? விளக்குமாறு பிச்சு போகும். அவன் என்ன கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேர் வைக்க போறானே. எல்லாரும் சேர்ந்து ஊரை கெடுத்துறாதீங்கடா. அக்கா, என்னடா உங்க ஞாபகமா அண்ணனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போறது? இத கொடுங்க. எல்லாம் தேடாங்க. உனக்கு தேடாது. அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இவங்கலாம் ஜாடி. அடிக்காத, வலிக்குதுடா. கையில கிடைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கறேன் அவனுக்கு. சூவாப்பாடா. இந்தா வரேன். டேய், உனக்கு எங்க எதை பேசுன அறிவில்ல? உன்னால நம்ம எல்லாருக்கும் அசிங்கடா. நீ பேச. அவதான் போனால, அவளை கூப்பிட்டு போட்டுறியா? இல்லனே, உங்ககிட்ட குடுக்க சொல்லி கிஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கனே. நீ திரும்பவே மாட்டியா? உலகனே சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் அவன போய். இவனா சின்ன பையன், இப்ப கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பெத்துருவான். ஒட்டன அண்ணே, அவனோட அடுத்த பிளான். பிளான் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா, எல்லாம் தானா நடக்கும். பாருண்ணே, தானா நடக்குன்னு வீட்டுல படுத்துறதா நடக்காது. எதுலயுமே ஒரு முயற்சி எடுத்தா தான் எதுவுமே நடக்கும். பாத்தியானே, பேர் சொல்லிடுச்சு.
என்ன என்னதான்டா பண்ண சொல்ற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டானே. பக்கத்து ஊர்ல கணேஷ் லாட்ஜ்ல வாஸ்து மீசை வல்லாளன் ஒருத்தர். அவரு பெண்களை மயக்கிற பலவிதமான வாஸ்து மீசை வச்சிருக்காரு. வாஸ்து மீன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா வாஸ்து மீசை? வாஸ்து மீன் நம்பரே இல்ல. வாஸ்து மீசை நம்பிட்டு ஆகணும். போறோம், வாங்குறோம், வைக்கிறோம். போறேன், வாங்குறேன், வைக்கிறேன். எருமை மாடு மாதிரி இருக்கிறீங்க. எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே 6 வருஷமா அவளை நான் காதலிச்சிட்டு இருக்கேன். நீயே அண்ணே நான் 6 மாசமா அவளை லவ் பண்றேனே. நீங்க லவ் பண்றீங்க ரைட்டு. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா? அந்த பொண்ணை தானே கேட்கணும். கூப்பிடு. வாமா ஏய் வாமா வாமா வாமா. வாமா ஏமா இவங்க 2 பேரையும் லவ் பண்றியா? தள்ளியா 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எனக்கும் வயசாகுது. அப்புறம் என்ன பண்ண? நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமா. ஏண்டா அதான் கல்யாணம் பண்ணிட்டாங்கறால. அப்புறம் என்ன சண்டை போட்டுக்கிறீங்க? போடா. ஏமா இந்த 2 பேத்துல இல்லாதது அந்த ஆள்ட்ட என்ன இருந்துச்சு? அது வந்துங்க அவரு மீசங்க. மீசையா? யாரா இருந்தாலும் பாக்கலாம். ஏங்க இங்க வாங்க. வாயா. யோ இது என்னையா மீசை? இதுதான் வாஸ்து மீசை. அண்ணே, வாஸ்து மீசை பத்தி நேத்தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை வச்சு ஒருத்தன் தாலியை கட்டிட்டான். அந்த மீசை போடாது. பலபலன்னு பேசிட்டு இருந்தோம். மீசை தீர்ந்து வரும். போடானே வீட்டுக்கு போய் Dress மாத்திட்டு போறேன். ஏய் இது ஏன் பொண்டாட்டிடா? சாரிங்க வாங்க போலாம். டேய் ஏன்டா அழுவுற? ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கற மறுபடியும் அழுதுட்டே இருக்க. சரி அழுகிறது உன் பிரச்சனை. அந்த வல்லாளகண்ணா எங்கடா இருக்கறான்? ஏய் கேட்டுக்கிட்டே இருக்கறேன் அழுதுகிட்டே இருக்கற. ஓ சாரிப்பா. சரி அங்க ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிறேன். ஜோ அவன் தான் உன்னால பேச முடியாது. நீயாவது சொல்லலாம்ல. உனக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு கேட்கணுமோ? என்னையா உசு இங்க பேசுற மாதிரி அங்க போய் சாமி கிட்ட பேசுறாத. என்கிட்ட பேசுன மாதிரி சாமி கிட்ட பேசினா அவனுக்கு கட்டின மாதிரி ஒன்னையும் மாய கட்டிடுவாரு. ஐயோ சாமி. சாமி போய் பார்க்கலாங்களா? போ போ போய் பாரு போ. மன்னிச்சிடுங்க சாமி, வாய்க்கையே கட்டி விடாதீங்க. சாமி ஓம் சக்தி ஓம் பராக் சக்தி கொல்லிமலை 8 அம்மனே கொல்லிமலை பெரிய சாமி. जय राजा काटेरी ஒரு கால ஹாத்கர் பேய் பிசாஸ் பட்டி ஸ்தானட்டே மாதா உகர் దీక్ష బార్ గా సెస్తారు ఒకర్ కారా కావాలంటే ఆ ఇస్కో తావలే కులిమై இருக்குது ఆడ వచ్చే భద్రకాల యారు ఉండనే అడగలే చెబతారు. జై రాజా కాటేరి ஏயா முழிக்கிற? சொல்லு. அது சாமி உங்களை பத்தி சிசிங்கெல்லாம் சொன்னாங்க. இந்த வாஸ்து மீச வல்லாள கண்டனை பத்தி இந்த உலகத்துல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீ எங்க வந்திருக்க, எதுக்காக வந்திருக்க, என்ன விஷயமா வந்திருக்கங்கறத இப்ப நான் என் வாயால உனக்கு நான் சொல்லட்டுமா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இன்னும் நீங்க கேள்வியே கேட்கலையே சாமி. இந்த மாதிரி குறுக்காலெல்லாம் பேசப்படாது. சரி சாமி. நான் தான் கேள்வி கேட்பேன், நீ பதில் மட்டும் தான் சொல்லணும். ஆமா உனக்கு எத்தனை பிள்ளைங்க? சாமி இன்னும் கல்யாணமே ஆகல சாமி. உனக்கு கல்யாணம் ஆகலங்கிறதும் நீ எதுக்காக இந்த வாஸ்து மீச வல்லாள கண்டனை தேடி வந்திருக்கங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். சரி நேரா விஷயத்துக்கு வரேன். எப்ப கல்யாணத்தை வைக்க போற? இன்னும் பொண்ணே பார்க்கலையே சாமி. என்கிட்ட வந்துட்டல, இனி உனக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான், ஆன மாதிரிதான். ஜெய் ராஜா காட்டேரி. காளி நீலி கல்கத்தா வாடி. இது என்ன தெரியுதா? மீசை. இது மீசன்னு சாதாரணமா சொல்லிட்டியாப்பா? இது சாதாரண மீசை கிடையாது, வாஸ்து மீசை தம்பி, வாஸ்து மீசை. சாமி ஒட்டு மீசை கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன வாஸ்து மீசை? என்கிட்ட வந்துட்டா பதில் மட்டும் தான் சொல்லணும், கேள்வி எல்லாம் கேட்கப்படாது. சரி நான் மட்டும் தான் கேட்பேன், புரியுதா? வாஸ்து மீன் அப்படிங்கறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். வாஸ்து மீசங்கிறது நியூ ஃபேஷன், நியூ டெக்னாலஜி. இப்பதான் நாங்க சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறோம். என்ன சாமி இன்னொரு கேள்வி. இந்த மீசைய வாங்கி வச்சு யாராவது பலன் அடைஞ்சிருக்காங்களா சாமி? தங்க பதக்க சிவாஜி கணேசனுக்கு எங்க தாத்தா தான் என் மீசையை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் 200 நாளைக்கு மேல ஓடு ஓடுன்னு ஓடி உலக சாதனையை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லையா, சந்திர கடத்தல் வீரப்பனுக்கு எங்க அப்பா தான் மீசையை டிசைன் பண்ணி கொடுத்தாரு. சாமி
அப்ப அது ஒரிஜினல் இல்லைங்களா? ஏய் குறுக்கால பேசினேன்னா குரவுல கடிச்சு விடுவேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை மறந்துடுவையா. அடுத்தபடியா கேட்டுக்கோ. உலகநாயகன் கமலஹாசனுக்கு எங்க சித்தப்பா தான் விரும்மாண்டிக்கு மீசைய டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த படம் ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி போச்சு. அடுத்தபடியா இம்சையரசன் 23ஆம் புலிகேசிக்கு நான் தான் தூக்கு மீசைய டிசைன் பண்ணி கொடுத்தேன். அந்த படம் சும்மா தூக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கிருச்சு. அதனால நீ என்ன பண்ற, இந்த மீசையை எடுத்து உன் மூஞ்சில வச்சீனா உனக்கு சீக்கிரமே ஒரு பிக்கப் ஆயிடுவான். சாமி மீசை காணோம். இந்த இருக்குப்பா மீசை. மீசைய வச்சிட்டல, இனி உன் படமும் ஓடோ ஓடுன்னு ஓடும். உங்களுக்கு காதலி கிடைக்கிறானே. இதுக்கு முன்ன இந்த ஊர்ல யாராவது கண்டுக்கிட்டாங்களா? இங்க பாருங்க, இந்த வாஷிங் மிஷின் வச்ச உடனே பொண்ணுங்க மூஞ்சில எல்லாம் அவ்வளவு சந்தோஷம்னே. அண்ணே அதை விடுங்க, அங்க பாருங்க, அப்படியே அசைஞ்சு வர்றத பாருங்க. எல்லோரா ஓவியம் நேர்ல வந்துட்டு பாத்தீங்களா? அது எல்லோரா ஓவியம்டா லூஸ். இதோ ஒண்ணு வேலைய பாடுற போடுற வேணும். அண்ணே இப்ப இந்த வாஸ்து மீச ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கறத நாம ஒரு டெஸ்ட் போட்டு பாத்துருவோம். கண்டிப்பா பாத்துருவோம். ஸ்டார்ட் பாருங்க. ஏய் என் அண்ணனை பாருமா. அண்ணே உங்களை தானே பாக்குது, நீ பாருங்க. மூஞ்சியும் பாரு. ஏய் யாரா நீ? இங்க என்னடா பண்ற? அண்ணே வாஸ்து மீசை வச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே ஆயிருன்னு சொன்னாங்கண்ணே. அதுக்கு அதனாலதானே. ஏண்டா அதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா? போட்டேன்னா நானு இம்மாம் பெரிய மீசைக்கு தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. நீ பூனை மசரை ஒட்டிக்கிட்டு வந்து பூச்சாண்டி காட்டுறியா? கையில கால வந்து இப்பதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ இல்லன்னு பாக்குறியா? ஓடா என் பொண்ணாக்கு வாடி. டேய் எங்கடா போனீங்க? அடி வாங்குறப்போ ஒருத்தனும் இல்ல. இல்லனே இன்னும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துச்சு, அதான் வந்துட்டேன். அடி வாங்குன எனக்கே இல்ல, உங்களுக்கு வந்துருச்சாடா? ஏனே எங்கடா மீசைதான் அதான முக்கியம். நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற முதல் அடி வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அடிய படியா வச்சு மேல போயிட்டே இருக்கணும்னே. ஏய் எங்க அண்ணனை எவன்டா அடிச்சது? அடிச்சவன் அங்க போயிட்டு இருக்கான், இங்க யார பார்த்து கத்திட்டு இருக்கற? ஏண்டா எதுக்கு எச்சக்குடி? அது கட்டிங்க, எதுக்கு இந்த ஓவர் ஆயிட்டீங்க? பயமுறா. நீ கவலைப்படாதீங்க, நிறைய பொண்ணு இருக்காங்க. நாளும் அம்சமாவே இருக்குப்பா. டேய் மனசாட்சி இல்லாம பேசாரா? அதுல 3 ஆயா குன்றுவேன். என்னடா மீசைக்கு பவர் இறங்கிருச்சா? அண்ணனை திரும்பி பார்க்காமயே போறான். அண்ணே சண்டை போடுறவங்க தான் நேருக்கு நேர் பாப்பாங்க, சைட் அடிக்கிறவங்க திரும்பி தான் பாப்பாங்க. என்ன போடா வாயா, கடைசியில போற கலைவர் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. அடிச்சு பாரு அண்ணே, அண்ணே திரும்பி பாக்குற பாரு, திரும்பி பாக்குது பாரு. பாத்தியா? பாத்தாங்கடா. ஏன்னா சரி ஓகே திரும்பி தொலைங்கடா. அண்ணே நாங்க திரும்பலாமா அண்ணே? இவ்வளவு நேரம் தானே இப்படி நிக்கிறது? என்ன ஆட்டோ இல்லடா, அவன் என் ஆட்ட அட்டாக் பண்ணிட்டான். அப்படியா? பாத்தீங்களா மீச ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாடா. யாரா அவ? அவ பேரு தாமரை, 4வது தெருவு, 3வது வீடு.
பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்களை விட உங்க மீசிய ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? நான் பிடிச்சவங்க கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். என்னடா பட்டாசு இது அடிச்சுதா? பட்டாசு இல்லனே, அங்க பாருங்க. அங்க எவன்டாவன்? ஐயோ அண்ணே, எதுக்குண்ணே பச்சை புள்ளி அடிச்சீங்க? இவனா பச்சை புள்ள? என்னடா பண்றீங்க? அண்ணன் லவ் மூட்ல கனவு கண்டு இருந்தாரு. நாங்க எல்லாரும் சேர்ந்து கனவு கண்டோம். அத வந்து கருதுறீங்க. ஏண்டா ஏற்கனவே என் பொண்டாட்டி ஆட்டியா போட பாத்தீங்க, இப்ப அவ குளிக்க வர நேரத்துல இங்க என்னடா கனவு கண்டுட்டு இருக்கீங்க? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் பேசுறா, அறிவில்லை உங்களுக்கு? போங்கடா அந்த பக்கம். ஓகே. ஏனே எத்தனை மணிக்கு நம்ம பொண்டாட்டி குளிக்க வருவாங்க? அடி சார். என்னடா அண்ணே 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 என்னடா? எடு முதல்ல. ஆமா நேத்து ஒரு வேலையா போனீங்களே, என்னாச்சு? அதுவா? நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பார்த்து ஒருத்தர் மறந்தோம். நேத்து ஒருத்தர் பார்த்தோம். அப்படியே இருங்கண்ணே. ஏண்டா அறிவில்லை உனக்கு? ஈவினிங் ஆப் கிடைக்குமா, கோட்டை கிடைக்குமா, புழு கிடைக்குமா அலைஞ்சிட்டு இருக்கோம். இனிமே டான்ஸ் ஆறியா போடுற பாட்டுக்கு? நான் ஒண்ணு போட்டு போடுற ஒண்ணு. ஏண்டா அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நீ வாங்கி கொடுப்ப? நீ வாங்கி கொடுப்ப? ஏய் ஏன்டா அவனை அடிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லனே, இந்த முகர கிடைக்கல பொண்ணு கிடைக்குமான்னு கேக்குறானே. கேக்குறானே. எனக்கே மனசு கஷ்டமா இருக்குனே. நான் கேக்கலண்ணே. ஏய் கொஞ்சம் எந்திரி. சத்தியமா கேக்கலண்ணே. கொஞ்சம் எந்திரிடா. அடங்க மாட்டேறானே. அண்ணா அண்ணா அண்ணி வருதுண்ணே, குளத்துல குடிச்சு அண்ணி வருதுண்ணே. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கீங்க, நான் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டேனோ? இல்ல இந்த சந்தோஷமே உங்களாலதான். என்னால நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம் தான். இந்த சந்தோஷமான நேரத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்னடா? வர வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம். அவசியம் நீங்க வந்துதான் ஆகணும். நீங்களும் வந்துருங்க. உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என் மாமானா ரொம்ப உசுரு. அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு
என்னோட பெரியம்மா வந்திருந்தாங்க. நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு அந்த பொண்ணு ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கை அமையும்னு சொன்னாங்க. அதனாலதான் நானும் அதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் வராம இருந்துடாதீங்க. கப்பல் விடாத கட்டாந்தரையில கவுந்து விடாத கண்ணக்குழியில கண்ணாமூச்சி காட்டி புட்டு போனா பங்காளி இந்த பட்டாம்பூச்சி வாழ்க்கை இல்ல இல்ல ரங்கோலி. உன் பேர் என்ன? அவன் பேரு நவீன். உங்க பையனா? பேர் அழகா இருக்கு. ஆனா ஏன் ஓடுற? பையன் பால்வாடி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். அப்படியா? அம்மா எது சொன்னாலும் உங்க நல்லதுக்கு தான். அம்மா பேச்ச கேட்கணும், சரியா? ஆமா, நீங்க யாரு? அ ஆ இ ஈ உ ஊ. என்னடா அந்த டீச்சர் அதான் சொல்லி தராங்க, நீங்களும் இதை சொல்லி தரீங்க. வேற என்ன சொல்லி தரது? புதுசா ஏதாவது சொல்லி கொடுங்க. எத்தனை வருஷமா இதே சொல்லி தருவீங்க? எனக்கு போர் அடிக்குதுல்ல. பாட்டு சொல்லி தரட்டுமா? சரி. சரி உட்காரு. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. நிறுத்துங்க டீச்சர். என்ன எத்தனை வருஷமா இதே பாட்டு சொல்லி தருவீங்க? இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வாங்க டீச்சர். என்ன டீச்சர், நான் பாடுறேன் பாருங்க. பாடு. வாரான் வாரான் பூச்சாண்டி ரயில் வண்டியில. இது எப்படி இருக்கு டீச்சர்? வாரணாசி கோட்டை தாண்டி மயில் வண்டியில. உட்காரு, பிச்சிடுவேன். இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? 20 வருஷமா இவன் இப்படியே தான் இருக்கான். 20 வருஷமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இன்னொன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. போன வாரம் அவனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க போனோம். பொண்ணா? ஆமா டீச்சர். டேய் எந்திரி. என்ன டீச்சர்? 20 வருஷமா ஸ்கூலுக்கு போகாம நீங்க என்னடா பண்ற? நானும் ஸ்கூல்ல சேரலாம் தான் போனேன். எனக்கு காதட்டுலன்ட்டு சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு அசிங்கமா போயிடுச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், ஸ்கூல் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு. அந்த பக்கமே போறதில்ல டீச்சர். பரிசல்ல போலாமனே? வேணாம்டா. ஏன்னு தண்ணியை பார்த்ததும் பயந்துட்டீங்களா? யாரை பார்த்து பயந்துட்டீங்களான்னு கேட்டேன். நான்லாம் மலேசியா சிங்கப்பூர் போறேன்னா பிளைட்ல போறவன் இல்லடா, கடல்ல நீந்தி போறவன்டா. கடல்ல சுறாலாம் இருக்குமேனே? ஏய், சுறாவெல்லாம் புடிச்சு புட்டு செஞ்சு சாப்பிட்டுருவோம்டா. யாருன்னு நினைச்ச? நான் தைரியம் உங்களுக்கு. ஏய், நான்லாம் 8 வயசுலயே எருது அடக்கணும்டா. இதெல்லாம் ஏமாத்திரம். அண்ணே, நீங்க ஒரு சிங்கனே. இது ஊர்ல உள்ள பயலுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஊருக்குள்ள போய் வயசு பிள்ளைங்கிட்ட சொல்லுடா. சரிண்ணே சரிண்ணே. முத வேலையா தான். அண்ணே, என்னடா எப்ப பார்த்தாலும் ஆத்தங்கரையும் குளத்தங்கரையுமா சுத்திட்டு திரியற? எவ்வளவு அடி போட்டிருக்க? பொம்பளைங்க அங்க அங்கன்னு குளிப்பாங்க. அவங்க குளிக்கிறத பார்த்தேன், உவச்சு தூக்கி போட்டுருவேன். தாங்க முடியலையே. என்னடா இந்த மீசக்காரன் எங்க போனாலும் முன்னாடி முன்னாடி வந்து நின்னு பயமுறுத்துறானே. சோப்பா, நல்ல வேலை நம்ம பசங்க அவனும் கூட இல்ல. அவமானத்துல இருந்து தப்பிச்சோம். அம்மா அம்மா, வீட்ல யாரும் இல்லீங்களா? ஏன் இல்லாம, நான் இருக்கேன் டீச்சர். அப்புறம் டீச்சர், ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? முடிச்சுதான் வரேன். நம்ம ஊர் பசங்கள எப்படி? உங்களை மாதிரியே அவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. ஆமா, உங்க குழந்தை எங்க? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, குழந்தைக்கு எங்க போறது? என்னமோ உங்க வாய் முகூர்த்தம். சீக்கிரமே அவனுக்கு கல்யாணம் நடந்து குழந்தை குட்டிங்க பெத்து அதுங்களும் உங்ககிட்ட வந்து படிக்கட்டும். இந்தாங்க சாமி. சீக்கிரமே உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும், கல்யாணமும் நடக்கும். வரேம்மா, வரேங்க. டீச்சரே சொல்லிட்டாங்க, கூடி சீக்கிரம் எல்லாம் நல்லதே நடக்கும். எல்லாரும் தான் சொல்றீங்க, நடக்கலையே.
எல்லா இடத்துக்கும் மருந்து அடிச்சாச்சா? அடிச்சாச்சியா, இந்த வாழைத்தோப்பு தான் அடிக்க போறேன். தேங்காய் பறிக்க ஆள் வந்துட்டானா? வந்துட்டாயா. சரி நீ போய் வேலையை பாரு. சரியா. ஐயா வாயா. என்னய்யா போன வருஷம் போனேன், அதோட இந்த வருஷம் தான் திரும்பி வர. வரும்போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டு போயிடுறியே. இனிமே அப்படி ஆகாதுங்க ஐயா. ஒரு லேண்ட் ஒன்று பார்த்துருக்கேன். ஒரே இடத்துல 20 ஏக்கரா இருக்கு. குறைஞ்ச விலை தாங்க ஐயா. என்ன விலை சொல்றாங்க? ஏக்கரா 5 லட்சம் ரூபாய்ங்க. எங்க இருக்கு? பஜார்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குங்க. லேண்டை ஒட்டின மாதிரியே பைபாஸ் ரோடு வருதுங்க. வாங்கி போட்டா பின்னாடி பெரிய விலைக்கு விற்கலாங்க. இப்பதான் பார்ட்டி பார்த்து பேசிட்டு வரேன். சரி பேசுவோம். வேண்டாம் சொன்னா கேளு. ஒண்ணே ஒண்ணு தானே கேக்குறேன். வேண்டாம்டா. லவ் பண்றேன்னு சொல்றீங்க, கெஞ்சுனா மிஞ்சுறீங்க. என்ன பண்றது? நீ சொல்றத தான் நான் கேட்கணும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆமா சக்தி, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? அப்படி ஒரு நினைப்பு இருக்கா? எங்க அண்ணன் என் பேர்ல ஒரு காலேஜ் கட்ட போறாரு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? சக்தி இன்ஜினியரிங் காலேஜ். எப்படி இருக்கு? சுத்தமா நல்லா இல்ல. ஏண்டா? சிவசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி இருக்கு? டேய், அப்ப நீ என்ன லவ் பண்ணல, சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா? சீச்சி, எங்களுக்கே 5 ஏக்கர் நல்லா இருக்கு. அதுல ஸ்கூலை கட்டி உன் பேரை வைக்கிறேன். எனக்கு சொத்து மேல ஆசை இல்ல, உன் மேல வேணா ஆசை இருக்குன்னு சொல்லு. நில்லு. சரக்கு ஏதாவது கிடைக்குமா? போடா நீ வேற. அப்படியா? ஓட்டு தீருமா? போடா. ஏண்டா இப்ப சோத்துக்கு என்னடா பண்றது? பிச்சை தான் எடுக்கணும். எடுப்போம். என்னடா இவன் சோத்துக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா போய் பிச்சை எடுக்க சொல்றான். போய் எடு. ஏய் கிண்டல் பண்ணாடா. இப்ப இதுக்கு என்ன பண்றது? அதுக்கா இரு. என்னம்மா என்ன வேணும்? எனக்கு கல்யாணம், ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்படியா? என்னடா? சரிப்பட்டு வராது. அம்மா உனக்கு உதவி பண்றதுக்காகத்தான் உற்பத்தி ஆயிருக்கு. 4 அண்ணமா இருக்கும். சும்மா விட்டுமா? கவலையை விடு. உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். அவ்வளவுதான். ஒடிய 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 ஒடிய. இதுதான் அண்ணன் வீடு. அண்ணே 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 எங்கண்ணே இருக்க? உனக்கு பொண்ணு ரெடி. வா வெளியில வாங்கண்ணே. சீக்கிரம் வாண்ணே. வரேன்டா. அண்ணே பொண்ணு ரெடினே. பொண்ணா? எங்கடா? இதான் பொண்ணு. என்னடா விளையாடுற? போட்டனா வாமா. இதுதான் பொண்ணு. எப்படினாக்க பொண்ணு? என்னம்மா வேணும்? நீ தான் வேணும். என்ன வேணும்னு கேக்குற? எனக்கு கல்யாணம், ஏதாவது உதவி பண்ணுங்க. ரெடி ஆச்சுடா. இந்த சரக்குக்கு ஊருக்காகவே பத்தாது. இல்லனே, கல்யாணம்னா சத்திரம் சடங்கு சாப்பாடு எம்புட்டு இருக்கு. ஒரு 1000 ரூபாய் எடுத்து போடுங்க. போடுங்க. இப்ப போடுவேன். அட என்ன என்னைக்கு இருக்கு? அப்படியே போடுங்க. அட போடுங்க. அண்ணே இந்த பொண்ணு கல்யாணம் உதவி பண்ணீங்கன்னா உங்க காதல் கை கொடுங்க. யோசிக்காம போடுங்க. சரிடா. அண்ணே அப்படி சிரிச்ச முகத்துல ஆசீர்வாதம் பண்ணுங்க. பொண்ணு நல்லா இருக்கட்டும். கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிண்ணே. ஓகேண்ணே. டேய் அண்ணனை பத்திரம் பாத்துக்கங்க. தங்கச்சி பஸ் ஏற்றி வந்துடுறேன். சரி மச்சான். எது? இல்ல நல்லபடியா அனுப்பிடுவான்னு சொன்னேன். நீ வாமா செல்லம். கரெக்ட் பண்ணிடு. மிஸ் பண்ணிடாத. பண்ணிடுறேன். அண்ணே நல்லா இருக்கு. ஒரு நல்ல வேலைக்கு உதவி பண்ணிட்டு உன் லட்சியம் நிறைவேறும். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன். போச்சு வரையாமா? அண்ணா பெரிய நோட்டா கொடுப்போம். 10 ரூபா வச்சா கிளம்புறேன். அண்ணே என்னம்மா? நானே பிச்சைக்காரி, என்கிட்டயே பிச்சை எடுக்கிற. நல்ல வேலை, யாரும் பார்க்கல. தேங்க்யூ. மாப்பிள்ளைகளா ரெடி? எத்தனை நாளைக்கு தான் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்றது? இதுக்காக பொதுக்கூட்டமா போட முடியும்? எல்லா லவர்ஸும் ஒளிஞ்சிருந்து தானே பேசுறாங்க. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் பறிச்சு ஏய் ஐயா தேங்காவை மட்டும் பறிச்சு போடுறா. எல்லாம் பறிச்சு போடாத. சரிங்க ஐயா. ஐயா ஐயா இடத்த முடிச்சலாமா? நான் சொன்ன இடத்த வேற ஒரு பார்ட்டி முடிச்சிட்டாங்க ஐயா. முடிச்சிட்டாங்களா? ஆமா ஐயா. யார் அது? பக்கத்து ஊர்ல சுந்தரம்னு ஒருத்தருங்க. அதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா? இல்ல நான் வந்தது உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அதை சொல்லத்தான் வந்தையா. என்னையா தொழில மாத்திட்டியா? இல்லையா, லேண்ட் விஷயம் தான் முடியல. உங்க தங்கச்சியோட கல்யாண விஷயமாவது நல்லபடியா முடியட்டுமேனு தான் நான் வந்தேங்கய்யா. சரி, நான் 2 நாள் யோசிச்சு சொல்றேன். நீ போ. நல்லதுயா. ஐயா நம்ம பாப்பாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க. அதுக்கு அவசியமே இல்லையா, பாப்பாவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருச்சு.
என்னையா சொல்ற? ஆமா ஐயா, நம்ம பாப்பா ஒரு பையனோட சுத்துறத நான் பார்த்தேன். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. இங்க கொஞ்சம் வாப்பா, வா வா. இந்த கிழவி எதுக்கு நம்மளை கூப்பிடுறா? நானும் எவ்வளவு நேரமா குதிச்சு குதிச்சு பாக்குறேன், ஒன்னும் பறிக்க முடியல. உனக்கு புண்ணியமா போகும், வாப்பா. ஏமா கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, முருங்காய் எட்ட மாட்டேங்குது. அவனுக்கு 1008 வேலை இருக்குது, முருங்கா வேணுமா? முருங்கா. டீச்சர், நீங்க என்ன பசங்களை அடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தடியா? அது வந்து முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக. முருங்கா பறிக்கிறதுக்கா? எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் பறிச்சு தந்திருப்பேன்ல. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கம்பு? உங்களுக்கு மரம்லாம் ஏறி பழக்கம் இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த ஊர்லயே நான் ஏறாத மரமும் கிடையாது, குளிக்காத கிணறும் கிடையாது. வாழை மரத்திலேயே ஏறி வாழைப்பழம் பறிச்சவங்க. என்ன போய் மரம் ஏற தெரியுமான்னு கேக்குறீங்களா? அப்படின்னா நீங்க ஏறுங்க. கடவுளே, நான் ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிவிட்டேன். நீ தான் என்னை காப்பாத்தணும். அம்மா, ஐயோ பாத்து பாத்து. ஒண்ணு இல்ல, சும்மா. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? டீச்சர், எப்படி? ஐயோ, போச்சே. அடிபட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணு. பாவி படுபாவி, என் மரத்தை உடைச்சிட்டானே. ஏன்டா மரத்தை உடைச்ச? ஏ கிழவி, ஒவ்வொரு காயா பொறிச்சா லேட் ஆகணும் தான் கிளையாட உடைச்சிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்க. பண்றது பண்ணிட்டு பேசுறான் பாரு பேச்சு. என்னத்த பெருசா பண்ணிட்டேன்? ஒழுங்கா ஒரு முருங்கா உடைக்க தெரியல. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்த பண்ண போறியோ? அதான் இன்னும் முருங்கா மாதிரியே முத்திக்கிட்டே போறேன். உன் ரப்பர் வாயை மூடு கிழவி. ஏய், எத்தனாவது லோடு? 12வது லோடு. சரி, சீக்கிரம் ஏத்தி அனுப்பு. அவன் குமார் வந்துட்டானா? வந்துட்டானே. டேய் அண்ணே, இங்க வாடா. என்னடா அடிக்கிறீங்க? சரியா தானே அடிக்கிறீங்க. என்னத்த சரியா அடிக்கிறீங்க? போய் பாரு. ஐயா வேண்டாம். போ. இது அடிக்க வைப்பியா? ஐயா 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 விடுங்க விடுங்க. வேண்டாங்க. ஒழுங்கா அடிக்கிறீங்க. அது சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். வாங்க பேசிக்கலாம், வாங்க வாங்க. வர்றதுக்குள்ள அடிக்க வைக்கணும். இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? ஒன்றும் இல்லைடா. ஐயா, நம்ம தங்கச்சி மேல தானுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, பையனை தூக்கிடுறேன். ஏய், பிசினஸ்லயும் பொலிட்டிக்கல்லையும் பிரச்சனைனா ஆளை போட்டு தரது பெரிய மேட்டர். இது என் குடும்ப விஷயம். என் அம்மாவுக்கு அப்புறம் என் தங்கச்சி தான் அந்த இடத்துல நான் பாக்குறேன். என்னை ஏமாத்திட்டாடா. என் தங்கச்சி நான் ரொம்ப பாசமா வளர்த்துட்டேன்டா. ஒருவேளை ஆசைப்பட்டவனுக்கு அண்ணன் கட்டி வச்சாலும் கூட அவன் நினைச்சுக்கலாம். அவன் மனசு நோகக்கூடாது. இது அவளுக்கும் தெரியக்கூடாது. நேரம் வரும், பார்த்துக்கலாம். ஐயா, இதை தள்ளி போறது நல்லதில்லை. எனக்கு தெரியும். நீங்க யாரு? எதுக்காக இப்படி ஓடி வந்திருக்கீங்க? நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். இது எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. எங்களை பிரிச்சிருவான்னு பயந்து தான் நாங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். ப்ளீஸ் எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. எங்களை பிடிச்சா இவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். கவலைப்படாதீங்க, காதலுக்காக உயிரையே கொடுப்பாங்க சுந்தரம். நாளைக்கே உங்க 2 பேருக்கு கல்யாணம். ஏண்டா, நம்ம அண்ணனுக்கு எப்படா இப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகுது? நம்ம கோல் இருக்கும்ல, எப்படி அமையும்? ஏய், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாலையை கையில கொடுங்க. சரிண்ணே. ஏய், ஓடு. ஏய், உனக்கு கல்யாணமே ஆகாதா? பாத்துக்கடா. ஏய், கை தட்டுங்கடா. ஏய், நீப்பா நல்லபடியா முடிச்சிட்டா. நல்லா சாமி கும்பிடுனே. அண்ணே, பெண் வீட்டார்கள் வந்துட்டாயனே. டேய், அவனுங்க வந்துட்டாங்க. டேய், நீ தாலி கட்டறா. கட்டறா. டேய், அவன் தாலி கட்டிட்டான். அவனை பாக்குறதுக்கு பாத்துக்கலாம் ஐயா. டேய் சுந்தரம், என்னடா? என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டல. உன்னை இனிமே சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன்.
முதல்ல என் பிசினஸ் கெடுத்த, இப்ப என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்ட. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்ச உனக்கு இனிமே எப்படி கல்யாணம் நடக்குது நான் பாக்குறேன்டா, பாக்குறேன். டேய், நீ கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம தெருநாய் மாதிரி உன்னை தெருவான அலைய வைப்பேன்டா. இங்க பார், இனிமே நீ யாராவது லவ் பண்ணாலும், உன்னை யாராவது லவ் பண்ணாலும் கண்ட இடத்துல உன்னை நான் வெட்டுவேன். சவாலாட விடுற, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நானும் லவ் பண்ணி இதே இடத்துல என் கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்டா. அப்படி நடக்கல என் பேரு சோக்கு சுந்தரம் இல்லடா. சவாலா? சவால் தான்டா. அம்மா ஆடு இலை ஈ என்னாச்சு? ஏன் அழறீங்க? கேக்குறல? ஐயோ, என்ன வேணும்? டீச்சர், என்ன? ஏன் அழறீங்க? என்ன வேணும்? சாக்லேட் வேணுமா? பசிக்குதா? அழக்கூடாது. நம்ம ஸ்கூட்டில போலாமா? ஸ்கூட்டி. கம். அழாதீங்கடா. என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன செய்யறது புரியலையே. ஐயோ, என்னாச்சு டீச்சர்? ஒரு நிமிஷம் இருங்க. கொண்டாங்க. ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா. ஆதுமா, நீங்க கை கொடுங்க. மெதுவா. என்னாச்சு? ஸ்கிட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு தான் ரொம்ப அடிபட்டுருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. டீச்சர், பயப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா ஸ்கூலுக்கு போங்க. கவலைப்படாதீங்க. மூஞ்சிலே களி ஊத்தி விடுறானுங்களாம். அண்ணனே மூட விட்டுல வர்றாரு. அண்ணே, கண்ணாடி கழட்டுங்கண்ணே. ரொம்ப முக்கியமா கண்ணாடி. இப்போ அதுல மட்டும் ஒரு குறை கிடையாது. தூக்கி அப்பப்போ மாட்டிக்குவேன். எந்த விஷயமா உருப்பிடுதா போற இடத்துல. சரி அண்ணே, நம்ம வந்த வேலை ஊர்ல பரவி போச்சு. இந்த ஊர்ல வாழ்றது வேஸ்ட்னே. ஆமாண்ணே, நம்ம ஊர்ல சுமாரா இருக்க பொண்ணு கூட நீங்க தான் லவ் சொல்லணும்னு எதிர்பார்க்குதுங்கண்ணே. ஏன்னா அப்பதான் அதுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா. அதனால இங்க ட்ரை பண்றதோட வெளியூர்ல ட்ரை பண்ண அண்ணே, இது ஒரு நல்ல ஐடியா தான். பெருசா வெளிநாடு போய் வெள்ளைக்காரைய கரெக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அவன் வாயில போடுறான். உள்ளூர்லயே பருப்பு வேகலையா? நீ வெளிநாட்டுல நல்ல ஐடியா சொன்னா உனக்கு பிடிக்காது. அரே, ஏன்டா வெளியூர் போகணும்? இந்த ஊர்ல ஆள் இருக்குல்ல. இந்த ஊர்லயா? ஆமா. அப்படியாரா? என்னன்னு இப்படி கேட்டீங்க? நம்ம பார்வதி டீச்சரு. அவங்க டீச்சர் பாடமெல்லாம் நடத்துவாங்க. நடத்துங்க. அப்படிங்கிற அப்ப என்னடா ஐடியா பண்ணலாம்? ஸ்கூலுக்கு போறான், கொடியை ஏத்துறான். ஏய், கொடியெல்லாம் சுதந்திர தினம் குடியரசு தினத்துக்கு ஏத்துறதுடா. என்னண்ணே, எங்க கூட பழகி இவ்வளவு அறிவாளி ஆயிட்டீங்க. புத்தியாலே பேசுறீங்க. அப்ப என்ன ஐடியா பண்ணலாம்? பேசாம பிறந்தநாள் கொண்டாடிடுவோம். யாருக்குடா? உங்களுக்கு தான். எனக்கு தான் பிறந்த நாளே தெரியாது. அப்ப இன்னைக்கே பிறந்த நாளை கொண்டாடு. பாடல் இளவரசன், பெண்கள் போற்றும் பேரழகன், வாரி வழங்கு வள்ளல் அண்ணன் சோக்கு சுந்தரத்தின் பிறந்த நாளை அமோகமாக கொண்டாட வாங்க வாங்க எல்லாரும் திரண்டு வாங்க. ஒருத்தனீங்க அண்ணே, சந்தோஷப்படுங்கண்ணே. இல்லாட்டி இவன் சொன்ன மாதிரி இலவச வேண்டி செலவு கேட்பாங்க. அப்புறம் நீங்க தான் மாட்டிக்குவீங்க. காதல் இளவரசன், பெண்கள் போற்றும் பேரழகன், வாரி வழங்கும் வள்ளல், சோக்கு சுந்தரம் தன்னுடைய
பிறந்த நாளை பிரம்மாண்டமான முறையில கொண்டாட எல்லாரும் வாங்க. எங்கள் காதல் இளவரசன், பெண்கள் போற்றும் பேரழகன், உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் அழகு சுந்தரம் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல இனிப்பு வழங்கும் விழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ளது. அலை கடல் என திரண்டு வந்து அண்ணனை வணங்கி வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏ சோக்கு 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 சுந்தரமே, ஏ சோக்கு 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 சுந்தரமே, சுந்தரமே சோக்கு சுந்தரமே. ஏ நிறுத்து நிறுத்து, சிக்கிச்சு சிக்கிச்சுடா. ஏய் கூடாத எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடா. வாங்க. இருக்கு. வணக்கம் டீச்சர். வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க. டேய் எல்லாம் ரெடியா? ஆரம்பிக்கலாங்களா? சாக்லேட் தராங்க. செல்லம் வாங்கிக்கங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே. என்னப்பா? என்னது இது? மிட்டாயி. எதுக்கு? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். உன் மூஞ்ச பார்த்தா பிறந்த நாள் கொண்டாட வந்த மாதிரி தெரியலையே. நீ இந்த டீச்சரை தானே கரெக்ட் பண்ண வந்த? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்கே வந்துட்டியா? பையப்புல கண்டுபிடிச்சிருச்சே. பத்தாது. நம்ம வந்த காரியத்தை கெடுத்துருவானோ? இதுவும் பத்தாது. வேற என்னதான்டா வேணும்? காசு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாயா? ஒரு கோட்டர் அடிக்க 100 ரூபாய் வேணும்ல? கோட்டர் பாட்டில் சைஸ் கூட இல்ல, உனக்கு கோட்டர் கேக்குதா? நீ எதுக்கு வந்திருக்கன்னு டீச்சர் கிட்ட போட்டு கொடுக்கவா? இவங்கிட்ட இருந்து முதல்ல நம்ம டீச்சரை காப்பாத்தணும். கரும்பு வித்த காசு கரையுதே. ஏட்டு ஏட்டு. குழந்தைங்க கூட நம்மள குமுற குமுற அடிக்குதே. பாக்கத்தை பார்த்தா கள்ள நோட்டு மாதிரி இருக்கு. எல்லாம் என் நேரம்டா. போ போ. என்ன யாரு நினைச்ச? என்ன மாதிரி இருக்கா? டேய் நீ என்ன இங்க நிக்கிற? இல்ல முட்டாய் வேணும். இந்த பக்கம் வாடா. அது குழந்தைகளுக்கு, உனக்கு இல்ல. எரும மாடு வயசாது குழந்தையா? இந்தாங்க. அடிக்காடா சிக்கு மங்கச்சி. டேய் கொன்றுவேன். பாப்பா உனக்கு ஒண்ணு போதும். குடுங்கல குழந்தைகிட்ட. போடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் சொல்லுங்க. சாக்லேட் சாப்பிடுறீங்களா டீச்சர்? மண்டலரா பெருசா மண்டலரா. அப்போ நாங்க வரோம் டீச்சர். ஐயோ இருங்க. போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லிட்டு போங்க. டீச்சர் படிச்சவங்க நீங்க சொல்லாத அறிவுரையா நாங்க சொல்லிட போறோம். அது மட்டும் இல்லாம நாங்களே நீங்க ஏதாவது சொல்லுவீங்கிறதுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் முடியாது. நீங்க ஏதாவது பேசிட்டு தான் போகணும். எல்லாரும் மேலையும் அன்பு, நட்பு, பாசம்னு பகிர்ந்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு அழகான டீச்சர் கிடைச்சிருக்காங்க. அவங்க சொல்றபடி நடந்துக்கணும். அப்ப நாங்க வரோம் டீச்சர். போயிட்டு வாங்க. டேய் எல்லாரும் வண்டியில ஏறுங்கடா. நாங்க ஏறி 1/2 மணி நேரம் ஆச்சு. நீ ஏறு. ஏய் நில்லு சக்தி. ஓடாத சக்தி. பாரு வீட்ல கல்யாணம் ஆகாத சுந்தரன் இருக்காரு. அவர் ஏதாவது தப்பா நினைப்பாரு. என்னடா விளையாட்டு? இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு வெளியில வந்து. அண்ணே ஒலிம்பிக் பாத்திருக்கீங்களா? ஒலிம்பிக்ல எல்லா விளையாட்டும் இருக்கு. ஆனா ஓடி பிடிச்சு விளையாடுற விளையாட்டு மட்டும் இல்ல. இத ஒலிம்பிக்ல சேர்க்கணும்னு உலக நாடே கேட்டுக்கிட்டாங்க. இந்த வருஷம் தானே அதை சேர்த்திருக்காங்க. அதனாலதான் எங்களுக்கு அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த விளையாட்டு உங்களுக்கு மட்டுமாடா பிடிக்கும்? உலகத்துக்கே பிடிக்கும். ஆமாண்ணே. உங்க லவ் எப்படி போயிட்டு இருக்கு? எது? டீச்சர் அக்கா மேட்டர் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மைக் வச்சு ஊரே சொன்னீங்களே. ஆமாண்டா. இப்பதான் பாதி கிணறு தாண்டி இருக்கேன். பாதி தாண்டனா பத்தாதுனே, முழுசா தாண்டணும். காதல்ல டைமிங் ரொம்ப முக்கியம்னு, அதனால முதல்லயே லவ் சொல்லிடுங்க. சொல்லிடலாம், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா வேறவனா தட்டிட்டு போயிடுறானே. உங்களுக்கு ஒரு அழகான டீச்சர் கிடைச்சிருக்காங்க. தலைவரே, பண்டிகை காலம் நெருங்கிருச்சு. ஊர்ல நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியிருக்கு. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க தலைவரே. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே நடக்கும். சரிங்க. நீங்க கரகாட்டம் குத்தாட்டத்துக்கு சொல்லிடுங்க. போட்டுருவோம். மத்தத நான் பாத்துக்கிறேன். வணக்கமுங்க. வணக்கம். நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏன் நாங்க வரக்கூடாதா? ஏய் உட்காரா. கரகாட்டத்தை விட
அந்தியூர் சரோஜாவை போட்டீங்கன்னா ஐயா பெருசு வைக்கத்து பாருங்க. அதனால பஞ்சாயத்துல என் மானமே போகுது. சரி சரி விடுப்பா, எல்லாம் நம்ம பசங்க தானே, மன்னிச்சு விடுவோம். ஏய் கொஞ்சம் அமைதியா இருடா. ஐயா நீங்க யாருமே கேளுங்க தலைவரே. என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அதை எப்படிங்கய்யா என் வாயால சொல்லுவேன்? சரி விடுமா. ஐயா வாங்க போலாம். என்னப்பா உட்காருங்க, நாங்களும் வேலை இல்லாம வந்திருக்கோம். வேலை இருந்தா போங்க, நாங்க கொஞ்சம் பாத்துக்கிறோம். அமைதியா இருங்கப்பா, தலைவர் பேசுவாரு. கொஞ்சம் இருங்கப்பா, என்ன விஷயம் சொல்லுமா. குத்துக்கல்லாட்டம் நான் இருக்கும்போது ஆ. பப்பாட்டி வச்சு கூத்தடிக்கிறான். இது தப்பாச்சே. அவனு தப்புதாங்கய்யா. ஏண்டா சண்முகம், என்னடா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னது வச்சுக்கிட்டு இருக்கானா? லவ் பண்றையா? நான் சமா போச்சு. இது கரெக்ட், இது கரெக்ட். ஏமா சரியாதானமா செஞ்சிருக்கான். ஏய் விளங்காதவனுங்களா, உங்கள மாதிரி அவர் என்ன மொட்டை பையனாடா? யாரமா சொல்ற, வார்த்தை அளந்து பேசு. ஏய் என்னையா வார்த்தை அளந்து பேசணும்? சரி சரி விடுமா. என்னத்தைய விடுறது? நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து பஞ்சாயத்துல உட்கார்ந்திருக்கீங்க. மொட்டை பசங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்துல என்னையா வேலை? என்ன தலைவர் இதெல்லாம்? கல்யாணம்னா என்னன்னு தெரியுமாயா உங்களுக்கு? இந்த புள்ள கேக்குது இல்லப்பா, பதில் சொல்லுங்க. ஏய் உங்களதான்ப்பா. அவனுக்கு எப்படி பதில் சொல்வானுங்க? முன்ன பின்ன கல்யாணம் ஆயிருந்தா அவங்களுக்கு அருமை தெரியும். இதுங்க தான் அவுத்து விட்ட மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்குங்களே. உன் கூட்டத்துல எவனுக்காச்சும் கல்யாணம் நடந்திருக்காடா? உங்களை எவன்டா பஞ்சாயத்து கூப்பிட்டது? பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கிற ஆளை பாரு. ப்பு. இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு என்ன கூப்பிட்டு இருக்க. என்ன தலைவரை பண்றது, அந்த புள்ள சொல்றது சரிதானே. பஞ்சாயத்துல பொம்பளை நம்மள கேவலப்படுத்திட்டாலே. கேவலப்படுறது நமக்கு என்ன புதுசா? இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா கேவலப்படுத்திட்டால. ஏற்கனவே ஊர்ல எவனும் மதிக்க மாட்டேங்கிறான், இனி சொல்ல வேண்டியதே இல்ல. அந்த பொண்ணு திட்டல என் காத்துல இருந்து ரத்தமே வந்துட்டேன். இதுவே நானா இருந்தா இப்ப கல்யாணம் பண்ணி நான் பிள்ளை பெற்றுருவேன். ஏய் நீ எல்லாம் பேரம் பேத்தி பாக்குற வயசு, பிள்ளை வைக்கிற பத்தி பேசாத. வாயமுறா அண்ணே, எனக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாகணும். இதுக்கு மேல நான் அசிங்கப்பட தயாரா இல்லை. இதுக்கு மேல அசிங்கப்பட என்ன இருக்கு? டேய் உங்களுக்கு என் கூட இருக்க இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லனா போயிடுங்க. நான் தனியால நின்னாவது இந்த காதல வெற்றி அடைஞ்சு கல்யாணம் பண்ணியே தீர்வேன்டா. அண்ணே சின்ன பையன் தெரியாம பேசிட்டானே, இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க. உங்களோட வேற யாரா தெரியும், நாங்க எங்கனா போவோம். போகணும்னு தோன்றது, ஆனா எங்க போறோம்னு தெரியலையே. பேசுறது எதுக்குல போட்டு அடிக்கிற? அண்ணே நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. இது வரைக்கும் நாங்க உங்க கூட இருக்கிறோம் போறோம், நீ சொல்றலாம் செய்றோம். ஆனா எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்காக நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி பிடிவாதமா இருக்க? சொல்லுண்ணே, எதுக்கா இருக்க? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன்டா. சொல்லு. அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மெனி வாடுதே. நதி போல நடந்தேன், கொடி போல கிடந்தேன். புது என்ன என் பின்னாடியே வர? அது வந்து நான் உங்களை காதலிக்கிறேன். உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கியா? கொல்லிமலை குரங்காட்ட இருந்துட்டு நீ என்ன பாக்குற? உன் மூஞ்ச யாரா பாப்பா? இந்த அழகுல லவ் லெட்டர். உன்னெல்லாம் லவ் பண்ணுவாங்களா? காதலுங்கிறது ஒரு சில பேருக்கு தான் வரணும், உன் மூஞ்சிக்கெல்லாம் வரக்கூடாது. உன்கிட்ட என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க பேசுறதே பெரிய விஷயம். காதலுங்கிறது இந்த ஜென்மத்தில் இல்ல, எந்த ஜென்மத்திலும் உனக்கு வரக்கூடாது. என்ன அப்படி பாக்குற? நானுன்னு இல்ல, ஒரு பிச்சைக்காரி கூட உன்னை லவ் பண்ண மாட்டா. இந்த லட்சணத்துல உனக்கு ஒரு காதல் கல்யாணம். சரி, இந்த ஜென்மத்துல நீ யாரையாவது ஒருத்திய காதலிச்சு கல்யாணம் பண்ணி காட்டு பார்க்கலாம். இனி யாரு சொன்னாலும் என்ன ஆனாலும் உங்களுக்கு காதல் கல்யாணம் தானே, நாங்க கூட நிக்கமனே. ஏயா சுந்தரம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ பாட்டுக்கு பேசாம வந்து நிக்கிற. நீ பண்ண காரியம் உனக்கே நல்லா இருக்கா? இப்படியா பண்றது? அந்த காலத்துல இந்த ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவர் உங்க அப்பாரு. நீ என்னடனா அந்த பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு வந்து நிக்கிற.
வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் உன்னை ஏளனமா பேசுற அளவுக்கு நடந்துக்கிறது. ஒரு சபையில 4 மனுஷால் மதிக்கணும்னா கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனா இருக்கணும். அப்பதான் மதிப்பாங்க. என்னதான் காசு பணம் சொத்து சொகம் இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவன் கால் மனுஷன் தானே. அப்புறம் எப்படி மதிப்பாங்க? நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கும் ஒரு காதல் வரும். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வேன்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அந்த கனவெல்லாம் நிஜமாகுங்கிற நம்பிக்கை இல்லப்பா. போனா போட்டோம், போனதெல்லாம் போட்டும். இனிமேலாவது நான் சொல்றதை கேளுப்பா. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழணும்ப்பா. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் பொறுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆண்டவர்கிட்ட வழி. என்னடா கெட்டப் ஓகேவா? வாங்க வாங்க பா வந்து ஏய், பெருசே, பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஏய், மேல வா. போடா, நான் வருவேன். அண்ணே வாங்கண்ணே. ஏய் சீக்கிரம் வாடா. கூட்டி வரேன். ஏய் பெருசா கை தாங்களா போட்டு வா. பார்த்து வாண்ணே. நீ போடா, எனக்கு வர தெரியும். வைக்கிறதே பெரிய வேலையா போச்சுடா. பேச சொல்லுங்க. சுந்தரம். சுந்தரம் நாமதேஸ்ய சககுடும்பானாம் வீரிய விஜய ஆயுர ஆரோக்கியம் ஐஸ்வர்யானாம் சகானாம் நவானாம் கிரகானாம் ஆனுகூலிய தர்த்தம் சித்தி. அண்ணே அங்க போய் பார்க்கறேன். சரி வாங்கடா. ஏய் டேய் அது இல்லனே, இப்ப என்ன குடியா முழுகி போச்சு, கண்ணத்துல கை வச்சிருக்க. டேய் டைட்டானிக் கப்பல் கவுந்தது கூட யாரும் பெருசா நினைக்கலடா. ஆனா அந்த லவ்வர் பிரிஞ்சது தான் எல்லாரும் பெருசா ஃபீல் பண்ணுவாங்க. காதலுக்கு அவ்வளவு வலிமைடா. என்ன அவங்க தான் கோயில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? அதெல்லாம் சரிடா. அப்புறம் எதுக்கு தொட்டில் கட்டினாங்க? அப்படியே இருக்கட்டும்ண்ணே. அப்ப மறுவாள் கொடுத்துருவோம். டேய் புருஷன் இல்லாதவங்களுக்கு தான் மறுவாள் கொடுப்பாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்புறம் மறுவாள் கொடுப்பாங்க. அப்படியா முட்டாள்னே? ஆமா இவர் எல்லாம் தெரிஞ்சவரு. டேய் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாரா? கல்யாணத்தை பத்தி நீ எதுக்கு பேசுற? ஹலோ ஏய், என்ன எடுக்கல? இங்க பால்வாடி டீச்சர் வீடு எங்க இருக்கு? நீங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவன். உங்க பேரு? சுந்தரம். அந்த வெள்ள இவன் தானா? ஹலோ இப்படி போனீங்கன்னா லெஃப்ட்ல 2வது வீடு. ஓகே. அது எங்க அண்ணன் வீடுதான். அப்படியா? சொல்லிட்டாரு தம்பி. அண்ணே என்னண்ணே உங்க பேர்ல ஒருத்தன் அழகா போயிட்டு இருக்கானடா. இங்கதான் இருக்குங்க. காலம்கிறா டேய். ஏய் அண்ணே டீச்சரா அவங்க வீட்டுக்காரர் வர்றாங்க. டேய் வரத பார்த்தா அண்ணன் காப்பா. எல்லாம் நம்ம எதிர்பார்த்ததானே. வேலைய பாருடா. வணக்கம் டீச்சர். வணக்கம். டீச்சர். வாங்க டீச்சர். இவரு என்னோட ப்ரோ. பேரு கூட உங்க பேருதான். ப்ரோ. ப்ரோனா என்னடா? ப்ரோனா புரோக்கர் அர்த்தம். தமிழ்ல மாமான்னு சொல்லுவாங்க. சரி நீ போ. என்ன? இல்ல உங்களை உள்ள கூட்டி போய் விருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. உங்க அம்மா இல்லைங்களா? அம்மா வெளியே போயிருக்காங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாண பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. கல்யாணம் யாருக்கு? இவருக்கு தான். இவருக்கா? என்னோட ஒரே ஒரு அண்ணன். அண்ணனா? கல்யாணத்தை நம்ம தலைமையிலேயே ஜாம் ஜாம் நடத்திடுவோம்.
இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். தம்பிங்கெல்லாம் கூடவே இருந்து எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. எச்சல எடுக்கிறதுல இருந்து அண்டா குண்டா கழுவுற வரைக்கும் எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. அப்ப நம்ம கிளம்பலாமா? நாங்க வர்றோம். அப்ப நாங்க வரோங்க. ஓகே, ரொம்ப நல்லதுங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க. அண்ணே ஒரு நிமிஷம் பக்கத்துல வாங்க. இது நல்லா இருக்கா? டீச்சர், தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க என்னை லவ் பண்றீங்கன்னு தெரியுது. இந்த நேரம் என் வாழ்க்கையில பொன்னான நேரம்னு நினைக்கிறேன். ஆனா என் ராசிப்படி என்னை யாராவது காதலிச்சா அவங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடும். அப்படி உங்க விஷயத்திலயும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போயிடும். அதனால நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களை தெரிஞ்சுதான் காதலிச்சேன். எனக்கு சந்தோஷம்னு ஒண்ணு இருக்குன்னா அது உங்க கூட வாழ போற வாழ்க்கையில தான். பிரச்சனை என்னன்னா எனக்கு ஒரு தோஷம் இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணிட்டா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்க. டீச்சர், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதை நான் பாத்துக்கிறேன். வெற்றியும் நமதே, நாளையும் நமதே. ஆகா, தண்ணீர் சுடுவதென்ன, தகதகன்னு ஆவதென்ன. ஏய் முட்டா பையல, அவன் ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். தண்ணி சுடுவது என்ன, தகவல் ஆவது என்னவா? ஓ, அதான் தண்ணி சுடுதா? ஏய், நான் குளிக்கிறது அவனுக்கு பொறாம, அதான் அவன் மூத்திரத்தை விட்டான். ஏய், நீயே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிற. உப்பு தண்ணியில குளிச்சா உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போக. ஏய், அங்க காணான்னு தேடிட்டு இருக்கேன். இங்க எருமை குட்டையில குளிக்கிற மாதிரி குளிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே, ஏன் அவ்வளவு கோபம் வர்றீங்க? என்ன பிரச்சனை? ஏய், டீச்சரை பார்த்துட்டு வந்தேன். அந்த தோஷம் போயிடும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் புருஷன் செத்து போயிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களாடா உங்க அண்ணனோட நிலைமைய? பாவம்னா நீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான நமக்கு ஏனே இப்படி ஒரு தோசை இருக்குன்னு அதுக்கு இதுதான் பரிகாரம்னு இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையானே. அதுதான்டா எனக்கும் புரியல. டேய், அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைடா. அண்ணே, இந்த மரம் சொல்லுங்க, புடிங்க அங்க நடுறேன். இதை போய் புடிங்க சொல்றீங்களே, மானம் போயிரும்னே. டேய், நமக்கு எங்கடா இருக்கு மானம்? அண்ணே, அவனை விடுங்கண்ணே, போறோம் புடுங்குறோம். குளிச்சுட்டு சீக்கிரம் வாங்கடா. சரிங்கண்ணே. சரி சரி போ. பாத்தியா, இவன் எவ்வளவு குளிச்சாலும் பொட்டு மட்டும் போதான் வரேன். அண்ணே, அந்த பொண்ணு கட்டில படுத்திருக்க பொசிஷனு, மல்லிகைப்பூ வாசம், இதெல்லாம் பார்த்தா இது கண்டிப்பா 16 வயசு கன்னி பொண்ணு தானே. உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு அனுபவம் தானே. டேய், 1.5 அடியில உனக்கு அனுபவமாடா? அது சரி, அது கன்னி பொண்ணு தான் எப்படா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸின்னு போறீங்க தெரிஞ்சு போயிடும். அது இல்லைன்னு அவன் என்ன சொல்றான்னா, அப்படியே துணியை தூக்கி பாத்தீங்கன்னா விரல்ல மெட்டி போட்டுருந்தா அவ கல்யாணம் ஆனவன், மெட்டி போடலைன்னா கன்னி பொண்ணு. அவன் சொன்ன மாதிரியே தூக்கி பாரு. போ. நான் கூட வரணுமானே? வேணாடா, நாங்க ஹெல்ப்புக்கு வரோம். ஏய், நீங்க இங்கேயே இருங்க, அண்ணன் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் நீ தான் போவ. சரி போ. இந்த சாக்குல நீ தூக்கி பார்க்கலாம்னு பாக்குறியா? சீக்கிரம் ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போனே. ஏனே பம்புற? என்ன ஊந்துட்டே போறான்? ஏய், என்னடா அண்ணன் அவன் வேண்ற? அது ப்ளோல வந்துருச்சுடா. அது என்ன பந்தில போட்டு இருங்கடா பாக்குறேன். என்னடா கன்னி பொண்ணுன்னு சொன்னீங்க, கழுத மாதிரி உதைக்கிறா. பரவாயில்ல, முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு. கட்டையாகும் நினைக்கிறேன். அண்ணே
பார்த்து. ஐயோ அம்மா எங்க போற எங்கதான்டா ஓடுறது? அண்ணே இந்த பக்கம் போலாம். வேண்டாம், இப்படி போயிடலாம். சரி வாங்க. இந்த நேரத்துல இங்க என்னடா நீங்க? நாம படுற தெரியும். அவரு அதுக்கு தான் வந்துட்டு போல. அப்படியா? அது ஒண்ணு இல்லண்ணே, உங்க சம்சாரம் தனியா இருந்துச்சா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்ட்டு நாங்க அப்படியே ஏய், இனிமே எங்கேயாச்சும் உங்களை பார்த்தேன் தொலைச்சிருவேன். ஐயோ, நாயா! அண்ணே நீ இங்கே நில்லு, நாங்க எல்லாரும் வர்றோம். ஏய், இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. நான் தான் நாங்களும் எங்க வாழ்க்கை பிரச்சனைக்கு வரையில உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு தான் வந்தோம். இதே இல்ல அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன்டா. சத்தமா பேசாடா. இது கிளவி. அந்த பக்கமா போய் பார்ப்போம். எங்கடா போனீங்க? ஐயா, அந்த சுந்தரம் லவ் பண்றாயா? என்னடா சொல்ற? ஆமாய்யா, டீச்சருக்கும் சுந்தரத்துக்கு ஏதோ லிங்க் இருக்குயா. ஏய், என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனியாளாக்கிட்டான். யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறமோ நினைக்கும் போது மனசு வலிக்குதுடா. ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் தாண்டா அவன் வாழ்க்கையை முழுமையாக்குது. அது அவன் வாழ்க்கையில எப்படி நடக்குது நான் பாக்குறேன். அப்பனே விநாயகா, சீக்கிரமே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அமைச்சு கொடுப்பா. முருகா, ஆறுமுக கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துப்பா. சுந்தரம், கொஞ்சம் உட்காந்துட்டு போலாம். சரிம்மா. இங்கேயும் சிமெண்ட் போடக்கூடாதா? கல்லு காலெல்லாம் குத்துது. அப்பா மெதுவா உட்காருங்கம்மா. அப்பா, எவ்வளோ பெரிய கல்லுங்க. சுந்தரம். என்னம்மா? டீச்சர் அம்மா என்னப்பா சொன்னாங்க? டீச்சர் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா. அந்த பொண்ணு உனக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா, எனக்கும் நல்ல மருமகளா இருப்பா. அப்படியாம்மா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டப்பா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏன்னா கூட சேர்ந்து வாழ போறது நீதானே. எனக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குமா? உன்னதான் எல்லாருக்கும் பிடிக்குமேப்பா. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னா கூடி சீக்கிரமே உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி ஒரு பேரனையும் பேத்தியும் பெத்து கொடுத்தீங்கன்னா அதை மனசார கொஞ்சிட்டு நிம்மதியா கண்ண மூடிடுவேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க உங்க பேர குழந்தையோட கல்யாணத்தை கூட பாப்பீங்கம்மா, கவலைப்படாதீங்க. அவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கணுமாப்பா? ஆமாம்மா. ரொம்ப தான் ஆசை போயா. என்ன ஆச்சு? இந்த ஜீப்பை எப்பதான் மாத்த போறீங்களோ? என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
இந்த ஜீப்புக்கு ஒரு கதையே இருக்கு தெரியுமா? கதையா? நீங்க கரகாட்டக்காரன் படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அதுல ராமராஜன் ஒரு கார் வச்சிருப்பாரு தெரியுங்களா? அந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய யாரு வச்சிருந்தாங்கன்னு தெரியுங்களா? இதுக்கு பதில் தெரியாம தான் 20 வருஷமா முழிச்சிட்டு இருக்காங்க. அத நான் சொல்றேன். எங்க சொல்லுங்க. இந்த ஜீப்பை வச்சிருந்த ஓனர் தான் அந்த சொப்பன சுந்தரி வச்சிருந்தாரு. அந்த ஞாபகார்த்தமா தான் இந்த ஜீப்பை நான் வச்சிருக்கேன். இப்ப என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதுவா, இறங்க சொல்றேன். வாங்க சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. கண்ணை மூடுங்க சொல்றேன். ஏன்? கண்ணை மூடுங்களே சொல்றேன். சரி. கண்ணை திறங்க. போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, என்ன வரம் வாங்கி பெற்றெடுத்த தாயே நீ அம்மா, என்ன தனியாக தவிக்க விட்டு போனாயே நம்மா. நான் வாழ்வேனே உனக்காக, உன்னாசை நிறைவேறும் வெகு சீக்கிரம். உன்மடியில் தவழ்ந்தேனே என் பாக்கியம். அம்மா அம்மா, கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, என்ன வரம் வாங்கி பெற்றெடுத்த தாயே நீ அம்மா, என்ன தனியாக தவிக்க விட்டு போனாயே நம்மா. அண்ணே, அம்மாவோட இழப்பு யாராலையும் ஈடு செய்ய முடியாதுதான். இருந்தாலும் இப்படியே நினைச்சிருந்தா செத்து போனம்மா திரும்பி வர போறாங்க. டேய், எந்த வழியும் தெரியாம வளர்த்துட்டாங்கடா. அப்படி வளர்த்த அம்மாவுக்கு
அவங்க ஆசை கூட நிறைவேற்ற முடியலடா. அண்ணே, சந்தோஷம் வரப்பதான் சங்கடமும் சேர்ந்து வருதுண்ணே. சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லடா, அனாதையா நிக்கிறேன்டா. நான் இருக்கேங்க. அம்மா உங்களை எல்லாம் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா ஸ்தானத்துல நான் இருந்து உங்களை பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத அண்ணே, அண்ணி நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. டீச்சர், இதுதான் காவிரி ஆறு. இதுல ஃபுல்லா தண்ணி இருந்ததுன்னா கடல் மாதிரி இருக்கும். இப்ப தண்ணி இல்லாதனால வெறும் பாறை மட்டும் இருக்கு. ஓ அப்படியா? இது யாருக்குமே தெரியாதா? நீங்க தான் புதுசா கண்டுபிடிச்சீங்களோ? குழந்தைய கூட்டிட்டு வந்து சுத்தி காட்டுற மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அங்க பாருங்க, நல்லா பாருங்க. அங்க பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்காமல நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால பிடிச்சிருக்கு? வேற எல்லா பொண்ணுக்கும் உங்களை பிடிக்கலல்ல, அதனாலதான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை கேட்கறதுக்காகத்தான் நான் திரும்பவும் கேட்டேன். ஓ அப்படியா? யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அப்படியாவது யாராவது தப்பா நினைக்கிட்டுன்னு தானே எதிர்பார்க்கிறேன். இந்த நேரம் பார்த்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பார்த்தா தானே சோக்கு சுந்தரம் ஒரு அழகான பொண்ணு கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. பேசிட்டு இருந்தா மட்டும் போதாது, அடுத்தது கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். நடனம் போல இனி யாரும் கிடையாது இங்கே எனதன்பே. மனசோடு மனம் சேர்ந்து உயிர் ஒன்னாக ஆச்சு. உன்னோட தாய வாழ்க்கை இனிமே. ஒரு வார்த்தை நீ கேட்டாய உசுர நான் தாரேன்.
என்னடி எதிர வர ஆள் கூட தெரியாத அளவுக்கு சந்தோஷம் கண்ணுல பொங்கி வழியுது இல்ல? அண்ணே உங்க கல்யாண கச்சேரிக்கு இளையராஜா மியூசிக்கு ட்ரம் சௌமணி தான். அண்ணே நீங்க யார வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா நாதஸ்வரத்துக்கு தில்லானா மோகனாம்பாள் சண்முக சுந்தரமோ நாட்டியத்துக்கு பத்மினியும் தானே. அவங்க எல்லாம் போயிட்டாங்கடா. அண்ணே யார ஏமாத்த பாக்குற? நேத்து நைட் கூட நான் டிவில பார்த்தேன். நான் என்ன வேற மாதிரி முட்டா பேல சும்மா ஏமாத்தானே. சரிடி உள்ள வெந்த லெவல்ல இருக்கு. அது வந்து அண்ணே ஹனிமூனுக்கு நம்ம ஆஸ்திரேலியா போலாமே. ஏன்டா தோட்டத்தை வித்தலாமா? இது என்ன பெரிய விஷயமா? நம்ம வண்டியில ஒரு 2 லிட்டர் சீமனை போட்டோம்னா போயிட்டே இருக்கலாம். தெரியாம இருக்கியா? முடியலடா. எப்படா இப்படி இருக்கீங்க? அவர் தாலி ஆர்டர் கொடுக்க போயிருக்காரு. அடுத்த வாரம் எல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடும். சோ அடுத்த வாரம் அநேகமா ஷோக்கு சுந்தரிக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கும்னு சொல்லு. அண்ணே உங்களையும் டீச்சரையும் ஜோடியா பார்க்கும்போது கடலோர கவிதைகள் சத்யராஜன் ரேகாவும் தானே ஞாபகம். கல்யாண கனவுல எங்களெல்லாம் மறந்துட மாட்டேல்ல? சேச்சே அப்படியெல்லாம் உங்களை மறந்துடுவேனா? அதையும் நான் பார்க்க தானே போறேன். பாருங்க பாருங்க. ஏய் வாடி. ஏய் வாடி. அண்ணே போன் அண்ணன் போன் பேச போற நிறுத்துடா. ஹலோ 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 அண்ணா, நானும் டீச்சரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்கள யாரும் கடத்திட்டு போயிட்டாங்கண்ணா. ஏய் டீச்சரை கடத்திட்டாங்களாமா? ராஜா தான் அந்த வேலையை பண்ணிருப்பான். ஆமா திருப்படா வண்டிய. ஏய் சும்மா ஓடுறா. மெக்கானிக் சீக்கிரம் வாப்பா, மோட்டர் போகும். ஏண்டா சுப்பிரமணி, ஐயா ஒரு மெக்கானிக் வர சொன்னா உடனே வர சொன்ன பாத்தியா? சொல்லிட்டேயா வந்துருவான். என்னடா சோக்கு சுந்தரம் ஏன்டா இங்க வரான்? மறுபடி நான் தானே அவனை தேடி அடையணும். அவன் இங்க வரான் என்ன தேடி? ஏய் ஐயா நீ எதுவும் பிரச்சனை பண்ணியா? இல்லைங்க நான் ஒன்றும் பண்ணல. அப்புறம் எதுக்கு வர? வாசுந்தரம் நல்லா இருக்கியா? ஏய் ராஜா, டீச்சரை எங்க கடத்தி வச்சிருக்க? ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல நான் வேற மாதிரி ஆயிருவேன். ஏய் நான் ஏன்டா டீச்சரை கடத்துறேன்? லூசு மாதிரி பேசுற? ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்காதடா. நல்லா நடிக்கிறீங்களே. ஏய் ஹலோ என்னது? டேய் டீச்சருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு? அண்ணே என்னாச்சு? வேற எவனா கடத்திருக்காண்டா. அப்படியா? பாத்தீங்களா இவனுங்களா? வேற எவனா கடத்திட்டு போனதுக்கு என்கிட்ட வந்து மல்லு கட்டி நிக்கிற? இங்க பாரியா, உன் மேல எனக்கு கோவம் இருந்துச்சு உண்மைதான், ஆனா இப்ப இல்ல. ஏன் தெரியுமா? என் தங்கச்சிக்கு நானே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட அவன் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான். என் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு அவ இப்ப சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா? இங்க பாரியா, உனக்கு ஏதாவது நான் நல்லது செய்ய நினைக்கிறியா? இனிமே உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு வந்த மாதிரி. எடு வண்டிய. ஏய் வாங்கடா. இறங்குடா எல்லாரும். இல்ல இறங்க. இன்னைக்கு 2 ரோடு பாத்துறோம். நீங்க வண்டி எடுங்க. சோக்கு சுந்தரம் வா. முதிர்கண்ணிய மீட்டுட்டு போக வந்திருக்கியா? ஏண்டி உன்னை பெத்து போட்டுட்டு உங்க அப்பா அத்தா போய் சேர்ந்துட்டாங்க. ஏதோ பெரியப்ப பொண்ணாச்சேன்னு உன்னை வளர்த்து ஆளாக்குனா உன் சொத்த பூரா இவனுக்கு தாராவாத்து கொடுக்க பாக்குறியா? ஏய் சுந்தரம், 25 வருஷமா நான் வளர்த்து ஆளாக்குனத வெறும் 25 நாளுக்குள்ள இவள ஆட்டையை போட பாக்குறியா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. அந்த பத்திரத்தை குடுறா. இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டுட்டு சொத்தையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு நீ அவனை கட்டிக்கிட்டாலும் சரி, அவன் கூட உள்ளவனை கட்டிட்டாலும் சரி. நீ எல்லாம் ஒரு அண்ணனா? என் உயிரே போனாலும் சரி, இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன். இதுக்கு மேல நீ எதுக்கடி? ஏய் இத பாரு, காமெடினுக்கெல்லாம் கோபம் வருது. டேய் கிளைமேக்ஸே வந்துருச்சு. நானும் எவ்வளவு நேரம்டா காமெடினாவே இருக்கிறது? அதுக்கு காதல்னு வந்துருச்சுன்னா காமெடியும் கூட ஹீரோ ஆயிருவான்டா. அடிங்கடா அவன. டீச்சர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன்.
சொல்றேன் அண்ணே. அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே சவால்ல ஜெயிச்சிட்டீங்க. கட்டுங்க தாலி. அண்ணே என்ன போய் அண்ணன்னு கூப்பிடுறீங்களே, நீங்க தானே அண்ணன். நீங்க தான் சவால்ல ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க தான் எனக்கு அண்ணன். இல்லனே நீங்க தானே அண்ணன். நீங்க தான் எனக்கு அண்ணன். கட்டுங்க தாலிய. நல்ல நேரத்துல கட்டுங்க தாலிய. கட்டுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. என்னதான் இருந்தாலும் என்ன போய் அண்ணங்கிறீங்களா? அண்ணே, எனக்கு எப்போதுமே நீங்க தானே அண்ணன். கட்டுறா தாலிய. நல்லா இருங்க. சரி அவங்க வழியா கட்டுறா. டேய் எங்கடா? பெஸ்ட் நைட் போணும்ல. அத நான் பாத்துக்கறேன்டா. அண்ணே நாங்க ஒரு ஓரமா நின்று கொஞ்ச நேரம் பார்த்தோம். டேய் ஓரமா நின்னு பாக்கிறதுக்கு இது என்ன எக்ஸிபிஷனாடா? ஒண்ணு இல்ல ஒரு ஆசைதான். ரைட் சார் வணக்கம். வாழ்த்துக்கள். थैंक यू. வாங்க சார் வாழ்த்துக்கள். நீங்க தான் இந்த படத்துல டைரக்டர். எனக்கு அதுல என்ன சந்தேகம்? சரி ரைட்டு, அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கணும். சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போலாம். நான் இந்த பக்கம் போலாம் சார். சரி வா. அண்ணே நம்ம அடுத்த படத்துல ஸ்கிரிப்ட் ரெடியானே? நம்ம அடுத்த படத்துக்கான சீன் என்னன்னா, சோக்கு சுந்தரம் அண்ணே இந்த பொண்ணை கண்கலங்காம பாத்து. சரிங்கண்ணே. வாழ்த்து. சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க.